Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. கதிரானந்த் ஆஜர் இருக்கிறாரு. பல மணி நேரம் அவரோட விசாரணை போயிருக்கு. அவர் சொன்னது அடிப்படையில் வச்சு இடி என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்க வாய்ப்பு? ஏன்னா இவர் வந்து கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக இருக்கும்போது இவர்கிட்ட இருக்கிற பணத்துக்கு அவரால் கணக்கு சொல்ல முடியலனாலே டீம் டு ஹவ் பீன் இது வந்து இல்லீகல் மணி, இல் காட்டன் மணி தான், அது எல்லாருக்குமே தெரியும். ஸோ இது வந்து எப்படி பார்த்தாலும் அவர் கணக்கு சொல்லணும். 13 கோடிக்கு எனக்கு தெரிஞ்சு காலேஜில் வந்து கணக்கு சொல்ல முடியாது. அப்படின்னா அது வந்து அவர் கண்டிப்பாக அந்த இதில் அவருக்கு சிக்கல் அதிகமாக தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். மத்தியில் ஆளுங்கட்சி இல்லாத ஒரு எம்பி என்ன சம்பாதிக்க முடியும்னா ஒன்றும் சம்பாதிக்க முடியாது. ஆனால் அவர் வந்து ஸ்பெஷல் எம்பி. எப்படின்னா அவங்க அப்பா மந்திரி, மணலுக்கு உண்டான மந்திரி. அந்த மணல் அவர் எப்படி வாங்கினார்? பெரிய பெரிய போர்ட்ஃபோலியோலாம் இருக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட்டில் அவர் என்ன எடுத்துக்கணும்? அவர் சட்டம் படித்தவர், சட்ட அமைச்சர் எடுத்துருக்கணும், கல்வித்துறை எதாவது எடுத்துக்கணும். சின்ன மணல் விஷயத்தில் வந்து பார்க்குறாருன்னா அப்போ அதில் என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். அவரோட மகன் அப்படி தான் நீங்கள் பார்க்கணும். தவிர வெறும் எம்பியாக பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. ஒரு கலெக்டர்கிட்ட வந்து இடி கேட்குது, இந்த மாதிரி நாங்கள் வந்து ஐஐடியோட சயின்டிஸ்ட்லாம் வச்சு நாங்கள் பார்த்ததில்ல, பியாண்ட் தி பெர்மிசிபிள் லிமிட் தோண்டியிருக்கீங்கன்னு ஒரு இடி கேட்டாங்கன்னா ஒரு கலெக்டர் என்ன சொல்லுவார்? ஆமாம் சார் தோண்டியிருக்காங்க, இல்லை தோண்டலன்னு சொல்லணும். அலர் அடிச்சுட்டு கவர்மெண்ட் இது கோர்ட்டுக்கு போச்சுன்னு என்ன அர்த்தம்? நல்ல உதாரணம் அனிதா ராதாகிருஷ்ணனுங்க. 2001-2006 ஜெயலலிதா பீரியடில் இதுவாக இருந்தார், ஹவுசிங் மினிஸ்டராக இருந்தார். அப்போ அளவுக்கு அதிகமான சொத்து சேர்த்து யார் போட்டது? திமுக போட்ட வழக்கில் அதை பேஸாக வச்சு ப்ரெடிகேட் அஃபென்ஸாக வச்சு இடி வந்து வழக்கு தொட்டுச்சு. இப்போ சீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி 160 ஏக்கர் சீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ 1.28 crores வேணும் பழிவாங்கும் நடவடிக்கைன்னு ஸ்டாலின் சொல்கிறார். இப்போ தெரியுதுங்களா அவருக்கு ஒன்றுமே தெரியலன்னு? இப்போ நான் பேசுகிறது பார்க்குற அத்தனை அந்த கனிம வளத்தில் வேலை செய்கிற அதிகாரிகளுக்கும் தெரியும், அங்கே இருக்கிற அத்தனை ஊழியர்களுக்கும் தெரியும். அந்த பணம்லாம் எங்கே போகுது, யார் எடுத்துருக்காங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். அது சும்மா நமக்குள்ளே ஏமாற்றிக்கிறோம். ஒரு முதல்வருக்கு தெரிஞ்சால் கோபம் அடைஞ்சிடுவார், சீரி பாஞ்சிடுவாருன்னு எல்லாம் முதல்வருக்கு எல்லாம் தெரியுமே. அப்படிப்பட்டவர் ஏன் வந்து பழிவாங்கும் நடவடிக்கைன்னு சொல்கிறாரு? அண்ணே தப்புண்ணே, ஏதோ சொல்கிறாங்கண்ணே, நீங்கள் இன்னசென்ட்டுன்னு எனக்கு தெரியும்ண்ணே, போய் ப்ரூவ் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்ல வேண்டியதானே. எங்கேயாவது ஒரு இஸ்லாமியராவது கிறிஸ்டினாவது தயவுசெய்து தீபாவளிக்கு வாட்ச் சொன்னால் நாங்கள் ஓட்டு போட மாட்டோம் சொன்னாங்களா? அவங்க ரம்ஜானுக்கு கொடுங்க எனக்கு சொல்லுங்கள், கிறிஸ்மஸ் சொல்லுங்கள், நாங்கள் ஜாலியாக இருக்கோம். அவங்க போகிறாங்க. இவங்களா பார்த்து அண்ணா பார்த்தீங்களா எவ்வளோ அடித்தாலும் பார்த்தீங்களா நான் சொல்லவே இல்லை தீபாவளிக்கு, ஏன்னா உங்கள் மேலே ரெண்டு உயிர்னு அவங்க கிடக்குறானே அப்படின்னு இவங்களை திட்டினா இவங்க ஓட்டு வரும்னு. இது என்ன பாலிசி இது? அதானே அவர் திமுக தலைவராக இருந்தால் ஸ்டாலின் அவர் நான் கேட்க மாட்டேன். ஒரு முதல்வராக இருக்கும்போது எனக்கும் தானே முதல்வர், இந்துக்களும் சேர்ந்து முதல்வர், ஒரு பரம பக்தருக்கும் அவர் தானே முதல்வர். அவர் எதிர்பார்க்க மாட்டாரா தீபாவளி அன்றைக்கி முதல்வர் வாட்ச் சொல்லுவாருன்னு? மத்திய அரசும் கேட்கல பரந்தூரில் வேணும்னு. 4-5 இடத்துல எடுத்து ஃபீஸிபிலிட்டி ரிப்போர்ட் கொடுங்கன்னாங்க. 4 இடத்துல கொடுத்தாங்க. 4 இடத்துல பன்னூரும் பரந்தூரும் 2 நல்ல இடம் அப்படின்னு எடுத்து கொடுத்தோம். அதில் பரந்தூர் எடுத்துங்க நீங்கள் கொடுத்தீங்க, மாநில அரசு கொடுத்தது. நிறைய விஷயங்கள் அவங்க பார்க்குறாங்க. அதாவது சீதோஷ்ண நிலை, கிளைமேட்டிக் சேஞ்ச், எப்போ பார்த்தாலும் பனி வராமல் இருக்கக்கூடாது. இன்னொன்று பறவைகள் சரணாலயம் பக்கத்தில் இருக்கக்கூடாது. ஏன்னா பறவைகள் நிறைய இருந்ததுன்னா ஃப்ளைட்டில் அடிக்கும், அது வரக்கூடாது. பூமி ரொம்ப கீழே இருக்கக்கூடாது, தாழ்வான பகுதியில் இருக்குமே. அது வந்து லாஜிஸ்டிக்ஸ் டு தி ஹார்பர், எல்லா பக்கமும் எந்த பக்கம் போனாலும் இதையெல்லாம் பார்த்துட்டு எவ்வளோ தூரம் இருக்குன்னு பார்த்தா பரந்தூர் நல்ல இடம்னு செலக்ட் பண்ணுறாங்க. இப்போ மக்கள் பிரச்சனை பண்ணுறாங்கன்னா நீங்கள் தான் போய் கன்வின்ஸ் பண்ணணும். நீங்கள் கொடுத்துற இடம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் விஜய் சொல்கிறார் ஒன்றிய மாநில அரசுன்றார். குறைந்தபட்சம் ஒரு புரிதல் நம்ம ஒன்றிய அரசு எங்கே வந்தது இல்லை. நீங்கள் எந்த ஒரு ப்ராஜெக்ட் எடுத்தாலும் கண்டிப்பாக ஒரு சில பேருக்கு பாதிப்புகள் வரதான் செய்யும். மக்கள்கிட்ட தானே மன்னிப்பு கேட்க போறீங்க, யார்கிட்ட கேட்க போறீங்க? இல்லைங்க நாங்கள் கொடுத்துட்டோம், அங்கே போய் பார்த்ததுக்கப்புறம் தெரிஞ்சு மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அதனால நாங்கள் வந்து எங்களுடைய சிந்தனையை மாற்றிக்கிட்டோன்னு சொல்கிறது என்ன உங்களுக்கு கௌரவம்? இங்கே விற்கிற விலையோட 3 மடங்கு கொடுத்துக்கோங்க, வெளில வாங்கிக்கிங்கம்மா, ஒரு வழி இல்லைன்னு கன்வின்ஸ் பண்ணுமே தவிர இன்னும் 300 தடவை இந்த பக்கம் வர வேலை வச்சுக்காதீங்க. மோடி அரசே போதும், இதெல்லாம் என்ன சவடால். ஆதர் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இருந்திருக்கிறார் பாஜக செய்தி தொடர்பாளர் வழக்கறிஞர் குமரகுரு அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். நம்ம போன இன்டர்வியூவில் கதிரானந்த் அப்புறம் துரைமுருகன் இந்த மணல் விஷயங்கள் பேசியிருக்கோம். இப்போ வந்து பார்க்குறோம், அந்த சம்மனுக்கு அப்புறம் கதிரானந்த் ஆஜர் இருக்கிறாரு. பல மணி நேரம் அவரோட விசாரணை போயிருக்கு. இப்போ இதுக்கு அடுத்தபடியாக அவர் சொன்னது அடிப்படையில் வச்சு இடி என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்க வாய்ப்பு? அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு தெரியல, பட் அவர் சொன்னது வந்து இதை ரிலேட் பண்ணுற மாதிரி. ஏன்னா 11-12 கோடி கிட்ட கேஷ் எடுத்திருக்காங்க காலேஜிலேருந்து. கேஷ் வந்து காலேஜில் இருக்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஏன்னா மிஞ்சி போனால் ஒரு 5 லட்சம் 10 லட்சம் இருந்தால் பெரிய விஷயம். 13 கோடி இருக்க வாய்ப்பு இல்லை. அந்த 13 கோடிக்கு அவர் என்ன கணக்கு சொல்லியிருக்காரு, எப்படி சோர்ஸ் சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, எதையுமே சொல்லாமல் இருந்தால் ப்ரெசியூம் டு பி ப்ரொசீட்ஸ் ஆஃப் கிரைம். ஏன்னா அவர் வந்து கவர்மெண்ட் சர்வெண்ட். இதை நானும் நீங்களோ ஒரு இருக்கிற வீட்டிலேருந்து எடுத்திருந்தாங்கன்னா ப்ரொசீட்ஸ் ஆஃப் கிரைம்னு அவங்க ப்ரூவ் பண்ணணும்.
அது ஏன்னா இவர் வந்து கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக இருக்கும்போது இவர்கிட்ட இருக்கிற பணத்துக்கு அவரால் கணக்கு சொல்ல முடியலனாலே டீம் டு அபின் இது வந்து இல்லீகல் மணி இல் காட்டன் மணி தான், அது எல்லாருக்குமே தெரியும். இப்போ எங்கிட்ட ஒரு 10 லட்சம் என்னால் காட்ட முடியலன்னு சொன்னால் அது இன்கம் டேக்ஸ் தான் வரணும், ஏன்னா கவர்மெண்ட் சர்வெண்ட் கிடையாது. ஒரு எம்பியோ எம்எல்ஏயோ மந்திரியோ முதலமைச்சரோ அவங்க வீட்டில் பணம் எடுக்கும்போது அவங்களால எக்ஸ்பிளைன் பண்ண முடியலன்னா, சோர்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ண முடியலன்னா அது ஆட்டோமேட்டிக்காக கரப்ஷன் சார்ஜஸ் தான் அது வரும். அப்போ கரப்ஷன் வரும்போது அது ஒரு ப்ரெடிகேட் அஃபென்ஸாக வச்சு ஆட்டோமேட்டிக்காக இடி வந்து அதை நீங்கள் மணி லாண்டர் பண்ணுறீங்க. எப்படி கேஷாக எடுத்தால் எப்பவுமே மணி லாண்ட்ரிங் வராது, அதையும் சொல்லிடுறாங்க மக்களுக்கு புரியுற மாதிரினா. நீங்கள் ஒரு கேஷாக ஒருத்தந்து எடுத்திங்கன்னா அது மணி லாண்ட்ரிங் கிடையாது, லாண்டர் பண்ணலை. ஆனால் அவர் வந்து அதுக்கு பதில் சொல்லணும், எங்கேருந்து எடுத்தீங்க எப்படி எடுத்தீங்கன்னு. அப்போது இங்கேருந்து எடுக்கிற பணம் சப்போஸ் ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், வேற ஒரு குற்ற செயல்னால இந்த 13 கோடி இங்கே வந்திருக்கிறதுன்னு அவர் சொல்லிட்டாரு வச்சுக்கோங்க, இல்லை இவங்களே ப்ரெசியூம் பண்ணிக்கிறாங்கன்னா அப்போ அதனோட கண்டினியூஷன் ஆஃப் க்ரைமாக தானே இருக்க முடியும். நேராக வந்து 13 கோடி கொடுத்துட்டு அவர் அண்டையோடு கட் பண்ணிட்டு போக மாட்டாங்க, கண்டினியூஸாக இருக்கும். இன்றைக்கி 13 கோடி, நாளைக்கு ஒரு 8 கோடி 6 கோடி. அப்போ இதுக்கு முன்னாடி வந்த பணம் எங்கன்னு ட்ரோல் பண்ணிட்டு போகும்போது அங்கே ஒரு 6 கோடி வந்ததுங்க, போன 2 மாதத்துக்கு முன்னாடி 8 கோடி வந்ததுன்னா அப்போ அந்த 6 கோடி எங்கே போச்சுன்னு கேட்டால் வேலூரில் ஒரு லேண்ட் வாங்கி போட்டிருக்கேன், ஒரு காம்ப்ளெக்ஸ் வாங்கி போட்டிருக்கேன்னு சொன்னால் அது வந்து மணி லாண்ட்ரிங். அப்போ அதை நம்ம சீஸ் பண்ணலாம். இல்லை வேறு ஒருத்தர் கொடுத்து வச்சுருக்கேன், அவர் கொடுத்து அவர் வழியாக நான் வேறு சோர்ஸ் யூஸ் பண்ணுறேன்னு சொன்னால் அது வந்து மணி லாண்ட்ரிங். ஸோ இது வந்து எப்படி பார்த்தாலும் அவர் கணக்கு சொல்லணும். 13 கோடிக்கு எனக்கு தெரிஞ்சு காலேஜில் வந்து கணக்கு சொல்ல முடியாது. அப்படின்னா அது வந்து அவர் கண்டிப்பாக அந்த இதில் அவருக்கு சிக்கல் அதிகமாக தான் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். இல்லை, ஆனால் அவர் வந்து ஒரு எம்பியாக இருக்கிறாரு. இப்போ நம்ம பார்க்குறோம் மினிஸ்டர் இல்லை ஒரு கவர்மெண்ட்டில் பதவி வகிக்கக்கூடிய ஒரு பதவியில் இருந்தார் அப்படின்னா அங்கே வந்து மணி ரிவால்வேஷன் வர்றதுக்கு வந்து ஒரு வாய்ப்பு இருக்கும். பட் ஹீ இஸ் ஜஸ்ட் அன் எம்பி அப்படிங்கிற போது அதுவும் வந்து ஒரு ஆளுங்கட்சியோடைய மாநிலத்தில் ஆளுங்கட்சியோடைய எம்பி, மத்தியில் அவர் வெறும் எம்பி தான். ஆனால் அவர்கிட்ட இவ்வளோ பணம் ரொட்டேஷன் இருக்குது அப்படிங்கிற போது இப்போ இவர்கிட்ட இருந்து கைப்பற்றப்பட்ட பணம் அதோட டெய்ல் எண்ட் என்னன்னு அதை நோக்கியும் அமலாக்கத்துறை போகுமா? கண்டிப்பாக. நீங்கள் ரொம்ப இன்னசென்ட்டாக அழகாக கேட்குறீங்க. எப்படி கேட்குறீங்க தெரியல. ஒரு எம்பி மட்டும் இல்லை, அவர் எம்பியாக இருந்தால் அவருக்கு இவ்வளோ சோர்ஸ் வராது. ஏன்னா ஆளுங்கட்சி திமுக வந்து இப்போ இது கிடையாது, மத்தியில் ஆளுங்கட்சி கிடையாது. மத்தியில் ஆளுங்கட்சி இல்லாத ஒரு எம்பி என்ன சம்பாதிக்க முடியும்னா ஒன்றும் சம்பாதிக்க முடியாது. ஆனால் அவர் வந்து ஸ்பெஷல் எம்பி. எப்படின்னா அவங்க அப்பா மந்திரி எந்த மந்திரி? மணலுக்கு உண்டான மந்திரி. அந்த மணல் அவர் எப்படி வாங்கினார்? பெரிய பெரிய போர்ட்ஃபோலியோலாம் இருக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட்டில் அவர் என்ன எடுத்துக்கணும்? அவர் சட்டம் படித்தவர், சட்ட அமைச்சர் எடுத்துருக்கணும், இல்லை நிதி எடுத்துருக்கணும். நிதி அவருக்கு தெரியலனா கூட இருக்கவே இருக்குது, ஏதாவது ஒரு கூட்டுறவுத்துறை இல்லை நல்ல கல்வித்துறை எதாவது எடுத்துக்கணும். சண்டை பிடிச்சி அவர் இதுதான் வேணும்னு கேட்கும் போதே நமக்கு தெரியும். இல்லைனா அவர் கலைஞர் பேர்லேயே பொதுப்பணித்துறை அமைச்சரெல்லாம் இருந்தவர். ஏன் இப்போ இல்லை? இப்போ ஏன் பொதுப்பணித்துறை இல்லை? போன தடவை பொதுப்பணித்துறையாக இருந்தார். ஆமாம், 6-11 வந்து பொதுப்பணித்துறையாக இருந்தார். அந்த மாதிரி ஒரு பெரிய லெவல் போர்ட்ஃபோலியோ வச்சுருந்தவர் சின்ன மணல் விஷயத்தில் வந்து பார்க்குறாருன்னா அப்போ அதில் என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். அவரோட மகன் அப்படி தான் நீங்கள் பார்க்கணும். தவிர வெறும் எம்பியாக பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. ஒரு வெறும் எம்பி எனக்கு தெரிஞ்ச ஆளுங்கட்சி இல்லாத போது எதிர்கட்சியாக இருக்கும்போது என்ன சம்பாதிக்க முடியும்னு எனக்கு தெரியல. பட் அவரோட அப்பா வந்து அமைச்சராக இருக்கும்போது அது அப்படி தான் சுற்றி தான் வரும். அப்பாவோட பணம், பையன் பணம் எல்லாம் ஒன்றா தான் வரும். பையனோட பணமும் அப்பாவோட பணமும் சேர்ந்து வெல்த் கேஸில் வர்றது வாய்ப்பு இருக்குது. இல்லை, ஆனால் அவருடைய தனிப்பட்ட பிஸ்னஸ் அப்படிங்கிறமே அதை ரிலேட் பண்ண முடியாதா? ஏன்னா இப்போது ஜெகத் ரட்சகன் இருக்கிறாரு, அவர் கிட்டத்தட்ட 900 கோடிக்கு மேலே டேக்ஸ் மட்டுமே போட்டாங்கங்கிறது செய்தியாக நம்ம பார்த்தோம். அப்படிங்கும்போது ஆனால் அவருக்கு வந்து ஏகப்பட்ட அக்கார்ட்லேருந்து ஏகப்பட்ட பிஸ்னஸ் இருக்குது. ஸோ இவருக்கும் ஏதாவது பிஸ்னஸ் இருக்கக்கூடிய இவனும் கணக்கு காட்டலாம் இல்லையா? இல்லை, அந்த மாதிரி கணக்கு காட்டுறது வந்து காலேஜில் இவர் நிறைய பிஸ்னஸ் பண்ணுறாரு. ஒரு ஹோட்டல் நடத்துகிறாரு வச்சுங்க. அந்த ஹோட்டல்லேருந்து ஒரு 2 கோடி எடுத்தாருன்னா நான் ஒரு 2 மாதமாக ஹோட்டலில் சம்பாதிச்ச பணங்க டேக்ஸ் கட்டாமல் விட்டேன், நான் வந்து இவேட் பண்ணிட்டேன், வேணுன்ட்டே டேக்ஸ் கட்டல, பிளாக் மணின்னு சொன்னால் 2 கோடிக்கு எவ்வளோ பெனால்ட்டியே போட்டு எடுத்துகிட்டு போவாங்க. காலேஜிலேருந்து 13 கோடி எடுத்தாங்கன்னு சொன்னால் காலேஜில் ஏன் வைக்கிறாங்கன்னா காலேஜ் தான் பெஸ்ட்டு சோர்ஸ் டு லாண்டர் த மணி. காலேஜில் உள்ளே வச்சுருந்தீங்கன்னா காலேஜிலேருந்து நீங்கள் எடுத்து செலவு பண்ணலாம், யாருக்கும் தெரியாது உங்களுக்கு அந்த இடத்துல. அதுதான் பணம் வச்சுருக்காங்கன்னு அர்த்தம். அதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சோர்ஸ் அவர் தான் சொல்லணும். இப்போ ஜெகத் ரட்சகன் அவர்களே ஏன் அவருக்கு பெனால்ட்டி போட்டாங்கன்னா அவர் லாஃபுல் சோர்ஸில் சம்பாதிச்சிருப்பார், ஆனால் கணக்கு காமிச்சிருக்க மாட்டார். இப்போ நான் இருக்கிறேன், இப்போ எனக்கு மாதம் 1 கோடி வந்து நான் ஃபீஸாக வாங்குகிறேன், ஆனால் வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து 2 லட்சம் 3 லட்சம் தான் காமிக்கிறேன். மிச்சம் 97 லட்சம் 98 லட்சம் நான் பிளாக் பண்ணி வச்சுருக்கிறேன். என்ன நீங்கள் நாளைக்கு எங்கள் வீட்டில் வந்து எடுத்திங்கன்னா நான் கையை தூக்கிட்டு சாரிங்க தப்பு பண்ணிட்டேன், நான் வந்து கட்டாமல் போயிட்டேன்னா என்னை எதுவுமே பண்ண முடியாது. நீங்கள் 98 லட்சத்துக்கு நீங்கள் பெனால்ட்டி தான் போட முடியும். இன்கம் டேக்ஸ் வரும், ஏன் சார் நீங்கள் காமிக்கல, உங்களுக்கு பெனால்ட்டி போடுறேன்னு சொல்ல முடியும். இதே நான் கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக இருந்தேன்னா அது டோட்டலாக வேறு. எங்கேருந்து இந்த மணி வந்ததுன்னு கேட்டால் சோர்ஸ்ஃபுல்லாக நான் சொல்லணும்னா லாஃபுல் சோர்ஸாக சொல்லலைன்னு வச்சுங்களேன், அது வந்து வெல்த் கரப்ஷன் மணி தான்.
இல் காட்டன் மணி தான் ப்ரெசியூம் பண்ணிப்பாங்க. இது என்னென்னா இது ஸ்பெஷல் ஆக்ட், ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட்ன்றது ஸ்பெஷல் ஆக்ட். நார்மலாக நான் கொலை செஞ்சேன்னு போலீஸ் என்ன அரெஸ்ட் பண்ணாங்கன்னா, பர்ன் இஸ் ஆன் தி போலீஸ் டு ப்ரூவ் தி அஃபென்ஸ். போலீஸ் தான் வந்து இவர் கொலை பண்ணாருன்னு நான் அமைதியாக இருப்பேன், நான் பாட்டுக்கு டெய்லி போய் கோர்ட்டில் நிற்பேன் வந்துடுவேன். போலீஸ் தான் என்ன பண்ணணும், இவர் தான் சார் கொலை பண்ணார், இவர் தான் சார் கொலை பண்ண அன்றைக்கி நைட் இவர் தான் சார் இருந்தார், அதை பார்த்தவர் வினோத் சார், அவர் டைம், இதெல்லாம் அவங்க பேர்டன். பட் இந்த கரப்ஷன் சார்ஜஸ் பொறுத்த வரைக்கும், ஆக்டை பொறுத்த வரைக்கும் ஸ்பெஷல் ஆக்ட். தி ஓனர்ஸ் இஸ் ஆன் மீ டு ப்ரூவ். நான் தான் ப்ரூவ் பண்ணணும். இல்லைங்க இந்த பணம் வந்து நான் எப்படி சம்பாரிச்சேன்னு தெரியுங்களா, போலீஸ் அமைதியாக இருக்கும். போலீஸ் என்ன சொல்லுவாங்க, நான் லஞ்ச ஒழிப்புத்துறை என்ன பண்ணுவாங்க, சார் அவர் வீட்டில் 2 கோடி எடுத்தேன் சார், அது எனக்கு தெரிஞ்சு அது வந்து இல் காட்டன் மணி சார், அதை நீங்கள் கேட்டுங்க சார் ஜட்ஜிட்ட சொல்லிட்டாங்கன்னா, நான் தான் போய் ஜட்ஜிட்ட சொல்லணும். விட்னஸ் எல்லாம் கூட்டு வந்து வச்சுக்கிட்டு, இந்த பணம் எங்கேருந்து வந்தது தெரியுமா, ஊரில் எனக்கு 2 ஏக்கர் நிலம் இருக்குது, 20 ஏக்கர் எனக்கு தோட்டம் இருக்குது, அதில் வந்த பணம், விஏ விட்ட சர்டிஃபிகேட், இதெல்லாம் ஏன் தலையெழுத்து, நான் தான் பண்ணி கொடுக்கணும். ஸோ அதனால் வந்து இந்த விஷயத்தில் எல்லாமே கதிரானந்த் மேலே தான் இருக்குது, அவர் தான் ப்ரூவ் பண்ணணும். இப்போ அவர் எப்படி ப்ரூவ் பண்ணுவாருன்றது விசாரணையில் தான் தெரியும். பட் ஆனால் துரைமுருகனுடைய மகன் அப்படிங்கிறதால நம்ம அதை ரிலேட் பண்ணுறோமா, இல்லை அது வந்து நேச்சுரல் ஆஃப் ஜஸ்டிஸாகவே அது அப்படி தான் போகும் அப்படின்னு நீங்கள் கான்டாக்ட் வந்து போனதே சொல்லியிருக்கேன். கான்டாக்ட் ஆஃப் தி அக்யூஸ்ட்னாங்க, நான் என்ன சொல்கிறேன், ஒரு கலெக்டர்கிட்ட வந்து இடி கேட்குது, இந்த மாதிரி நாங்கள் வந்து ஐஐடியோட சயின்டிஸ்ட்லாம் வச்சு நாங்கள் பார்த்ததில்ல, ஜிபிஎஸ் வச்சு பார்த்ததில்ல, நீங்கள் இவ்வளோ தான் தோண்டணும்னு இருக்குது, அதுக்கு கீழேயும் தோண்டிருக்கீங்க, பியாண்ட் தி பெர்மிசிபிள் லிமிட் தோண்டிருக்கீங்கன்னு ஒரு இடி கேட்டாங்கன்னா ஒரு கலெக்டர் என்ன சொல்லுவார், ஆமாம் சார் தோண்டியிருக்காங்க, இல்லை தோண்டலன்னு சொல்லணும். அலர் அடிச்சுட்டு கவர்மெண்ட் கோர்ட்டுக்கு போச்சுன்னு என்ன அர்த்தம்? கவர்மெண்ட்டுக்கும் கவர்மெண்ட் எம்ப்ளாயிக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் என்ன? நான் சம்பளம் கொடுக்குறேன், நீங்கள் சம்பளத்துக்கு உண்டான வேலையை செய்கிறீங்க, இதானே? ஸ்டாலின் அவர்களுக்கும் ஒரு கலெக்டருக்கு என்ன உறவு இருக்க முடியும்? நான் சொல்கிற எக்ஸிக்யூட் பண்ண வேண்டிய வேலை உன்னோடது, நான் சொல்கிற ஆர்டரை நீங்கள் வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும், இதான் வேலை. இவரை காப்பாற்றணும்னு ஓடி போய் எது காப்பாற்றுறாரு? இல்லை, ஆனால் அது வந்து மாநில சுயாட்சியில் வந்து தலையிடுறதா இருக்குது. ரெண்டாவது வந்து மணி லாண்ட்ரிங்கில் வந்து இந்த சாண்ட் சம்மந்தமான எந்த ஒரு இதுவும் வந்து வராது. அப்படி இருக்கும்போது எப்படி வந்து கேள்வி கேட்கலான்னு அவங்க ஒரு அப்போ சுப்ரீம் கோர்ட்டில் சொன்னது என்ன? இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் சொன்ன தீர்ப்பு என்ன? அவங்க ஒன்று என்ன கேட்டாங்க, எது கேட்டாலும் கொடுக்க வேண்டியது தானே. இப்போது சிபிஐ இப்போ இருக்குது, என்ஐஏ இருக்குது. என்ஐஏயும் சிபிஐயும் நம்ம லோக்கலில் இருக்கிற நம்ம தேனாம்பேட்டை போலீஸ் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் ஒரு இது கேட்குறாங்க, சார் இது மாதிரி ஒரு சின்ன தகவல் வேணும் சார்னு கேட்டாங்க வச்சுங்களேன், நீ எதுக்கு என்ன கேட்குற, மாநில சுயாட்சி உள்ள வரேன்னு கேட்பீங்களா, தகவலை கொடுத்துருவீங்களா? அதாவது அந்த இன்ஸ்பெக்டருக்கு இதில் விஷயம் எது மாதிரி தொடர்பும் இல்லைன்னா கேட்குறது கொடுத்துருவார்ல. இல்லை, பட் ஆனால் சிபிஐ வந்து மாநிலத்தோட அனுமதியோடு தானே வர முடியும். இல்லை, நான் சொல்கிறது சிபிஐ ஒன்று கேட்டுச்சுன்னா நீங்கள் ஏன் கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறதுக்கு காரணம் சொல்லணும். இவங்க அது சொல்லலை, இவங்க அலறி அடிச்சுட்டு கோர்ட்டுக்கு ஹைகோர்ட்டுக்கு போயிட்டு நாங்கள் அனுப்பவே மாட்டோன்னு சொன்னோடனே சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிச்சு, அவங்க ஒன்று என்ன கேட்டாங்க, எவ்வளோ எடுத்தீங்க, எவ்வளோ பெர்மிசிபிள் லிமிட், எவ்வளோ டெண்டரில் எவ்வளோ கொடுத்தீங்க, அவளுக்கு எவ்வளோ ஆழத்துக்கு போயிருக்காங்க, இதுதானே. நீங்கள் இன்வால்வ் இல்லைன்னு சொல்லியே அப்படின்னு சொல்லிட்டு ஈடிக்கு ஒன்று சொன்னாங்க, நீங்கள் அவங்கள கைது பண்ணுறதுக்காக கூப்பிடாதீங்க, நீங்கள் அவங்கள்ட்ட விளக்கம் கேளுங்க, அவங்க கொடுக்குற விளக்கங்கள் உங்களுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தினா அதுக்கப்புறம் நீங்கள் ஆக்ஷன் எடுங்க, இந்த தடவை நீங்கள் கொடுக்குறத மட்டும் வாங்கிக்கிங்கன்னாங்க. இவன் என்ன எதுக்குன்னா அந்த கலெக்டர்ஸை கேட்டாங்க, வாட் இஸ் ஒரு அப்ரஹென்ஷன் என்ன, உங்களுக்கு ஏன் பயப்படுறீங்கன்னு கேட்டால் என்ன அரெஸ்ட் பண்ணுவாங்கன்னு பயமாக இருக்குங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ ஈடியை பார்த்து சுப்ரீம் கோர்ட் சொல்லிச்சு, நீங்கள் அரெஸ்ட் பண்ணாதீங்க, அவங்க என்ன கொடுத்தாலும் வாங்கி வச்சுக்கோங்க டாக்குமெண்ட்ஸை, அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி அதில் நீங்கள் அவங்க தவறு பண்ணதா இருந்தால் அப்புறம் நீங்கள் அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொன்னோன்னே ஈடியும் சரின்ட்டாங்க. நிறைய டாக்குமெண்ட்ஸ் கொடுத்தாங்க, கொடுக்கும்போது அவங்க என்ன சொன்னாங்க எனக்கு தெரியாது, கலெக்டர்ஸ் என்ன சொன்னாங்க தெரியாது, சார் நான் இவ்வளோ தான் சார் பண்ணேன், இதெல்லாம் மேலெடுத்து ப்ரெஷர்னு சொல்லலாம்னு சொல்லியிருக்கலாம், எனக்கு தெரியல. அப்படி சொன்னதை வச்சு யார் மேலெடுத்து ப்ரெஷர்? துறையோட அமைச்சர் யார் கண்ட்ரோலில் இருக்கார்? முதல்வர் கண்ட்ரோலில் கிடையாது, அவர் யார் கண்ட்ரோல்லையும் கிடையாது, ஏன்னா அவர் மூத்த அமைச்சர். அவர் வந்து அப்போ இவரை சொல்கிறது தான் நடந்திருக்குன்னும் போது மற்றதையும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். என்ன சொல்கிறது, கைப்புண்ணு கண்ணாடி எதுக்குன்ற மாதிரி இன்றைக்கி நீங்கள் சாதாரண ரோட்டில் இறங்கி போய் யாராவது ஒருத்தர் மணல் எப்படி பண்ணு கேட்டால் மணல் ஃபுல்லாக கொள்ளதாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நான் உங்களுக்கு பல தடவை சொல்லியிருக்கேன், மணல் குவாரியிலேருந்து எடுக்கிற மணலோட மொத்த ரெசிப்ட் எவ்வளோ தெரியுங்களா? 200 ரூபாய், வெளியில் விற்கிறது 12,000 ரூபாய். கவர்மெண்ட்டுக்கு அவங்க செலுத்துகிற அந்த தொகை இருக்குது பாருங்கள், 200 ரூபாய். அந்த ஸ்லிப்பை பார்த்தீங்கன்னா 200 ரூபாய் அப்படின்னு போட்டு சின்ன ஸ்லிப் கொடுப்பாங்க, கம்ப்யூட்டர் ஸ்லிப். 200 ரூபா தான் அதோட வேலை. மலையிலேருந்து வெட்டி எடுக்கிற மண்ணோ பாறையோ 200 250 ரூபா தான். ஆனால் அவங்க கொடுக்குறது 12,000 15,000 20,000. அப்போ இந்த இடையில எவ்வளோ பணம், அது யாருக்கு போகுது? இது வந்து லிமிட்டுக்குள்ளே எடுத்தாலே உங்களுக்கு இவ்வளோ வரும். நாங்கள் ஒரு 2 டன்னு தாங்க எடுக்கணும்னு சொன்னாலே இவ்வளோ லாபம் வரும். 2 டன்னுக்கு 20 டன் எடுக்கிறது. ஸோ அப்படி வரும்போது இது வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி வந்த பணம் தான் அப்படின்னு ப்ரிசம்ஷனில் அவங்க சீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அவர் தான் பதில் சொல்லணும், அவர் கதிரானந்த் தான் பதில் சொல்லணும். இப்போது நீதிமன்றத்தில் இடி சமர்ப்பித்த ஆவணத்தில்
கிட்டத்தட்ட வந்து 4000 கோடிக்கு மேலே மணல், அந்த அளவுக்கான மணல் அள்ளப்பட்டிருக்கு. ஆனால் வந்து தமிழக அரசுடைய கணக்கில் வந்து 39 கோடி ரூபாய் தான் வைப்பு வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு அந்த சொன்ன தகவலின் அடிப்படையில் தான் அந்த மாவட்ட ஆட்சியர்களை அழைத்து இது பண்ணது. ஸோ இப்போ அது அந்த கேஸும் இந்த கேஸும் ரூட் ஆகும்னு நினைக்கிறீங்களா? 39 கோடிங்கிறது நான் சொன்ன 200 ரூபா கணக்கு, 4000 ரூபான்றது நான் சொன்ன 12,000 ரூபா கணக்கு. கவர்மெண்ட் ரொம்ப அழகாக ஒரு லோடு எடுத்தா 200 ரூபாங்க அப்படின்னு அங்கே காட்டுவாங்க, இவங்க 12,000 ரூபான்னு காட்டுவாங்க. 12,000 ரூபா தானே கரெக்டு. உங்கள் வீட்டோட மதிப்பு என்னன்னு சொன்னால் கைட்லைன் வேல்யூ மதிப்பு வருமா, மார்க்கெட் வேல்யூ மதிப்பு வருமா? பத்திரத்துக்கு வேணால் நீ கைட்லைன் வேல்யூ காமிக்கலாம், கைட்லைன் வேல்யூ விற்றுட்டு போவாங்களா யாராவது? இப்போ இந்த இப்போ இருக்கிற தமிழக அரசாங்கம் கொடுத்த கைட்லைன் வேல்யூ படி சித்தரஞ்சன் சாலையில் ஒரு கைட்லைன் வேல்யூ கொடுத்துருக்காங்க. அந்த பணத்தை நான் கொடுக்க தயார், ஸ்டாலின் கொடுத்துருவாரா? அப்போ என்ன அர்த்தம்? அது வந்து கைட்லைன் வேல்யூ, ஒரு கைட்லைன் இந்த மாதிரி இதை வாங்குங்கன்னு சொல்கிறது, அவ்வளோதான். அதையே நீங்கள் 200 ரூபா பணத்தை கொண்டு வந்து 39 கோடின்னு சொல்கிறது ஏமாத்துற வேலை தானே. அப்போ உண்மையான எவ்வளோனா 4000 கோடி, அது கூட இல்லை, 40,000 கோடிங்கிறாங்க. உண்மையிலே கணக்கு உள்ளே எடுத்து பார்த்தீங்கன்னா 40,000 கோடிக்கு மேலே. அது அவ்வளவு கனிம வளங்கள் வந்து நான் பல தடவை சொல்லியிருக்கேன். இந்த கனிம வளம் மட்டும் சரியாக நீங்கள் செய்நிறுத்தி பண்ணி கரெக்டாக கொண்டு போனீங்கன்னா நீங்கள் டாஸ்மாகை மூடிடலாம். டாஸ்மாகே தேவையில்லை நம்ம ஊருக்கு, அவ்வளவு பணம் வருது இதில். ஆனால் அதெல்லாம் பிரிஞ்சு பல பேருக்கு போய் சேருது. அதனால தான் நமக்கு இன்னும் வந்து கனிம வளங்கள் வேஸ்ட்டாக போகுது, கவர்மெண்ட்டுக்கு வர வருமானமும் வரல. சார், ஆனால் இதில் இவ்வளோ பெரிய ஒரு ஸ்கேம் மாதிரியான ஒரு விஷயம் உள்ளே இருக்குது அப்படிங்கிற போது, இதில் நேரடியாக நம்ம வந்து ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டோட இன்வால்மெண்ட் இல்லாமல், ஸ்டேட் கவர்மெண்ட்டோட லீடர்ஷிப் இன்வால்மெண்ட் இல்லாமல், வெறும் ஒரு அமைச்சரால் இல்லை ஒரு அமைச்சருடைய மகனால் இது செய்ய முடியும்னு நினைக்கிறீங்களா? ஸ்டேட் கவர்மெண்ட்னா இப்போ நம்ம சிஎம் சொல்கிறீங்களா? நம்ம சிஎம் கண்ட்ரோல் வச்சுருக்காரு நீங்கள் நம்புறீங்களா? அவர் உண்மையிலே எல்லாத்துலேயும் கண்ட்ரோல் வச்சுருக்காரா? இல்லைன்னா மற்ற விஷயத்துலேயே கண்ட்ரோல் இல்லாதவர் துரைமுருகன் விஷயத்தில் கண்ட்ரோல் வச்சுருப்பாரா? அவர்கிட்ட எதாவது கேட்க முடியுமா நீங்கள்? துரைமுருகன்ட்டு என்னங்க எவ்வளோங்க பணம் வருதுன்னு கேட்க முடியுமா? அவர் கேட்டு வாங்கின பதவி இல்லை அது. அவர் கேட்டு எனக்கு இதான் கொடுக்கணும்னு வாங்கிட்டு வந்த பதவி. அதை எப்படி கொடுப்பார் அவர்? அது எல்லாருக்குமே தெரியும். இப்போ நான் பேசுகிறத பார்க்குற அத்தனை அந்த கனிம வளத்தில் வேலை செய்கிற அதிகாரிகளுக்கும் தெரியும், அங்கே இருக்கிற அத்தனை ஊழியர்களுக்கும் தெரியும், அந்த பணம்லாம் எங்கே போகுது, யார் எடுத்துருக்காங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். அது சும்மா நமக்குள்ளே ஏமாற்றிக்கிறோம். ஒரு முதல்வருக்கு தெரிஞ்சால் கோபம் அடைஞ்சிடுவார், சீறி பாஞ்சிடுவார்னு எல்லாம் முதல்வருக்கு எல்லாம் தெரியுமே. அப்படிப்பட்டவர் ஏன் வந்து பழிவாங்கும் நடவடிக்கைன்னு சொல்கிறாரு? அண்ணே தப்புண்ணே, ஏதோ சொல்கிறாங்கண்ணே, நீங்கள் இன்னசென்ட்டுன்னு எனக்கு தெரியுண்ணே, போய் ப்ரூவ் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்ல வேண்டியதானே. ஏன் பழிவாங்கும் நடவடிக்கைங்கிறாரு? யார் வீட்டுக்குள்ளே எந்த போலீஸ் போனாலும் பழிவாங்கும் நடவடிக்கைன்னா அப்போ இவருக்கு எப்படி எல்லாம் தெரியும்? அப்போ அவருக்கு ஒன்றும் தெரியும். அவர் வந்து அவருக்கு தெரியும் மாதிரி இவருக்கு எல்லாம் அண்ணன் துரை அண்ணன் பண்ணால் எல்லாம் கரெக்டாக தான் இருக்கும், அவர் பிரச்சனை அவர் பார்த்துக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒதுங்கிப்பார தவிர அவருக்கு தெரியாமலாம் இருக்காது. சார், இப்போ இதில் இதுக்கு பேரலாக ஏற்கனவே வந்து ஒரு 3 பேர், கரிகாலன் உட்பட ஒரு 3 பேர் மணல் சம்மந்தமான விஷயங்களில் அவங்களுடைய பேர் அடிபட்டுகிட்டே இருக்கும். அவங்களுக்கு ஏற்கனவே வந்து சம்மன்ஸ் இருக்குது. கிட்டத்தட்ட 200 கோடி ரூபாய் மேலே அவங்களுடைய எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து அமலாக்கத்துறை வந்து சீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த கேஸ் இருக்கு இல்லையா, இப்போ இதோட அப்டேஷன் வந்து என்னவா இருக்கும்? அதுவும் இது லேட் பண்ணுவாங்களா இல்லை எப்படி? அதுதான் வினோத், நீங்கள் எவ்வளோ சொல்லுவாங்கள்ல, எவ்வளோ தான் நீங்கள் புத்திசாலியாக இருந்தாலும் தன்னை அறியாமே ஒரு திருடன் ஒரு எவிடன்ஸை விட்டு போயிட்டோன்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் இன்றைக்கி வரைக்கும் வந்து நாடு இன்னும் வந்து காப்பாற்றப்படுதுன்னா அந்த ஒரு விஷயந்தான். எவ்வளோ பெரிய அறிவாளியாக இருந்தாலும் இவங்க எல்லாருமே நெட்வொர்க். இவங்க நீங்கள் சொல்கிற அந்த ரத்தனசாமி இந்த எல்லாருமே ஒரு நெட்வொர்க். இவங்க பண்ணுறது இவருக்கு தெரியும், இவங்க பண்ணுறது இவருக்கு தெரியும். இவர் அறியாமே ஒரு ஒரு சின்ன எவிடன்ஸை விட்டுருவார். ஒரு உதாரணத்துக்கு இன்றைக்கி ஒரு 5 கோடி ஒருத்தர் எடுத்துகிட்டு ஒருத்தர் கொடுக்குறாரு வச்சுங்களேன், அவர் எங்கேயாவது எழுதி வைக்கணும்ல, மனசில் வைப்பாரா? இல்லை செல்ஃபோன்லேயாவது 5C அப்படின்னு போட்டு வச்சுருப்பார்ல, இல்லை கையில் எழுதுவார்ல 5Cன்னு, அது இவருக்கு தெரியாது. இவர் இங்கே வச்சுட்டு போயிடுவார். அந்த டைரி வேறு யார் கையிலாவது மாட்டுச்சுன்னா அது ஈடி கையில் மாட்டுச்சு. அந்த 5Cன்றது என்னதுங்கன்னு கேட்டாங்க வச்சுங்க, போய் சொல்லாமல் போக முடியாது உங்களால். இல்லைங்க நான் அவருக்கு சாருக்கு கொடுத்தேங்க அப்படின்னா, அவர் யார் கொடுத்தாரு? அவரை போய் பிடிச்சிங்க வச்சுங்க, அவர் நான் எனக்கு கொடுக்கலைங்க, அவர் நான் ஏஇ கொடுத்தேங்க, ஏஇ கொடுத்தேங்க, அவருக்கு அப்படியே சுற்றி வந்தால் கடைசியில் ஆல் ரோட்ஸ் வில் லீட் டு ஒரு இடம் போவோம். அது எங்கன்னு கேட்டால் மந்திரி. அங்கே போச்சுன்னா அங்கே தான் பணம் போகுதுன்னு எல்லாருக்கும் தெரியும். அதுக்கேற்ற மாதிரி பணம் சீஸ் ஆகிருக்கு. அதனால் இந்த பணத்தை எடுத்துகிட்டு இது எங்கேருந்து வந்த பணம்னு கேட்டால் அவர் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாமல் இருந்ததுன்னா அவர் இடி கண்டிப்பாக அது அடுத்த நடவடிக்கை எடுத்தாகணும். ஸோ இது எல்லாமே ஒரு பெரிய நெட்வொர்க்காக இருக்குது. நல்ல உதாரணம் அனிதா ராதாகிருஷ்ணனுங்க. 2001 2006 ஜெயலலிதா பீரியடில் இதுவாக இருந்தார், ஹவுசிங் மினிஸ்டராக இருந்தார். அப்போ அளவுக்கு அதிகமான சொத்து சேர்த்து யார் போட்டது? திமுக போட்ட வழக்கில் அதை பேஸாக வச்சு ப்ரெடிகேட் அஃபென்ஸாக வச்சு இடி வந்து வழக்கு தொட்டுச்சு. இப்போ சீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி 160 ஏக்கர் சீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ 1.28 crores பழிவாங்கும் நடவடிக்கைன்னு ஸ்டாலின் சொல்கிறார். இப்போ தெரியுதுங்களா அவருக்கு ஒன்றுமே தெரியலன்னு? அவர் உண்மையிலே தெரிஞ்சானே சொல்லியிருக்கணும், இல்லை இது நம்ம தான் போட்டோம் இருங்க அவசரப்படாதுன்னு சொல்லணும். செந்தில் பாலாஜி கேஸ்லேயே வந்து பழிவாங்கும் நடவடிக்கைன்னாரு. அவருக்கு அது அப்போ யார் கேஸ் போட்டதுன்னு அவருக்கு தெரியல.
இடி என்ன சொல்கிறாங்க, நான் எங்கே போட்டேன், நீங்கள் போட்ட டிவிஎஸ்சி போட்ட கேஸை வச்சு தாங்க நாங்கள் உள்ளே வந்தோம், நீங்கள் மட்டும் ஏன் போடாமல் இருந்தால் நான் எங்கே உள்ளே போகிறோன்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் நடவடிக்கை பழிவாங்க நடவடிக்கை அப்படின்னா அது அது போக போக தெரியும். அனிதா ராதாகிருஷ்ணனும் சரி, எல்லாரும் இடி பிடியிலேருந்து வெளியில் வர முடியாது. ஏன்னா எல்லாமே எவிடன்ஸுங்க. இடி சிபிஐ இது எல்லாமே பேஸ்ட் ஆன் டாக்குமெண்ட்ஸ். போலீஸ் நம்ம லோக்கல் போலீஸ்லாம் வந்து எவிடன்ஸ் விட்னஸ் வச்சு விட்னஸ் சொல்லிட்டாருன்னா போதும், இவர் தாங்க இவரை கொலை பண்ணாருன்னு சொன்னால் உள்ள போயிடலாம். ஆனால் இந்த இடி சிபிஐ என்ஐஏ இன்கம் டேக்ஸ் இதெல்லாம் ஆல் போன் பை ரெக்கார்ட்ஸை வச்சு தான் நீங்கள் உங்களுக்கு பிடிப்பீங்க. இந்த ரெக்கார்ட்ஸை நீங்கள் உங்களால் அழிக்கவே முடியாது. நான் லஞ்சமாக ஒருத்தருக்கு 10 லட்சம் வந்து பேங்க்லேருந்து அனுப்பிச்சிருக்கேன், ஒரு காரணத்துக்கு அனுப்பிச்சிருக்கேன், அது நீ அழிக்க முடியுமா? 4 நாள் முன்னாடி என் அக்கௌண்ட்லேருந்து பணம் போச்சுன்னா 20 வருஷம் ஆனாலும் அந்த அக்கௌண்ட் அந்த பணம் போனது அப்படியே இருக்குது இருந்துட்டு, அதான் போன் பை ரெக்கார்ட்ஸ்னுவாங்க. இதே நீங்கள் ஐபிசி அஃபென்ஸாக இருந்தால், இப்போ பிஎன்எஸ் அஃபென்ஸாக இருந்தால் முழுக்க எப்படி இது விட்னஸ் தான். அந்த விட்னஸை கூப்பிட்டு மிரட்டிங் வச்சுங்க, நீங்கள் என்னை கொலை பண்ணதை பார்த்தேன்னு சொன்னீங்கன்னா ஒன்றா கொண்டுருன்னு சொன்னால் அவனை இல்லைங்க அன்றைக்கி நான் பார்க்கவே இல்லைங்க, கண்ணு கூசலாம் இருந்தது, ஒரு மாதிரி இருந்ததுங்க, அவர் யார் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த கேஸ் அங்கேயே முடிஞ்சிடும். இது எல்லாமே ரெக்கார்ட்ஸ். ஸோ நீங்கள் நினச்சாலோ நான் நினச்சாலோ யார் நினச்சாலும் காப்பாற்ற முடியாது. சார் இதில் யார் யார் இன்வால்வ் ஆனாங்க, இது எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் மணி வந்து இதில் இன்வால்வ்டு, எவ்வளோ கொல்ல போயிருக்கு, எல்லாத்துக்குமான டாக்குமெண்ட்ஸும் இடி கையிலையும் இருக்குது, கோர்ட்லேயும் ஒரு பாதி சப்மிட் பண்ணியிருக்காங்க அப்படிங்க பார்க்குறோம். ஆனால் இந்த கேஸில் இது வரைக்கும் ஒரு கைது கூட வந்து நடக்கலை அப்படிங்கிறதும் பார்க்குறோம். இப்போ கதிரானந்த் கிட்ட வந்து 10 மணி நேரம் விசாரணை. ஸோ இப்போ அது கைதை நோக்கி நகரவும் வாய்ப்பு இருக்கா? இந்த கைது தான் சுப்ரீம் கோர்ட் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கு. ஏன்னா இடி அந்த பிஎம்எல்ஏ அஃபென்சஸ்லாம் வந்து அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் முடிக்க முடியாது. ஏன்னா அதனோட நகர்வு வந்து அந்த மெயின் கேஸ் இருக்குது பாருங்க, ஷெட்யூல் அஃபென்சஸ் கேஸ் இருக்குது பாருங்கள், அதனோட நகர்வு வச்சு தான் நீங்கள் நகர முடியும். அது 10 அடி போச்சுன்னா நீங்கள் 10 அடி போகலாம். அது ரிசல்ட் வந்தால் தான், அதில் நீங்கள் தீர்ப்பு குற்றவாளின்னு தீர்ப்பு சொன்னால் தான் நீங்கள் இதை நடத்தவே முடியும். ஒருவேளை இதில் அக்யூட்டில் ஆகிடுச்சுன்னா இது அப்படியே கோஷ் ஆகிடும். இதுதான் நடைமுறை. அதனால் இது நீங்கள் மேலே நகராமல் நீங்கள் பாட்டுக்கு இதில் ஃபாஸ்ட்டாக போயிடாதீங்க. ஃபாஸ்ட்டாக போய் அரெஸ்ட் பண்ணி ஒருத்தர் உள்ளே வச்சு 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் உள்ளே வச்சுட்டு டக்குன்னு இதில் அக்யூட் லைட்டாக வச்சுங்க, நீங்கள் இவ்வளோ நாள் பண்ணதெல்லாம் வேஸ்ட்டாக போயிடும். அதனால் பொறுமையாக உங்களுக்கு கன்ஃபார்மாக இவர் வெளியில் இருந்தாருன்னா எவிடன்ஸ் அவர் கலைப்பார், விட்னஸ் அவர் வந்து குலைப்பாருன்னு சொன்னால் ஒழிய, இந்த இதில் பண்ணாங்க பாருங்க மனிஷ் சிசோடியா கேஸ்லேயும் அரவிந்த் கெஜ்ரிவால், இவர் வெளியில் இருந்தாருன்னா கண்டிப்பாக இதெல்லாம் அழிச்சிருவாருன்னு சொன்னால் ஒழிய அரெஸ்ட் பண்ணாதீங்க. அது வரும்போது பார்க்கலாம், வேர் இட் இஸ் ரியல் நெசசிட்டி டு அரெஸ்ட் அ பர்சன், இம்மினன்ட் நெசசிட்டி இருந்தால் பண்ணுங்கள், எல்லாம் பண்ணாதீங்கன்னு சொல்கிறாங்க. அதனால் அது இடி தான் முடிவு பண்ணுவாங்க. அவசரப்பட்டு அரெஸ்ட் பண்ணுறதோ இல்லை அரெஸ்ட் பண்ணாமல் விட்டால் என்ன ஆகுமோ அதெல்லாம் அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. அவர் ரொம்ப இன்ஃப்ளூயன்ஷியலான ஒரு பர்சன், அதனால் அது எல்லா கோணங்களையும் அவங்க ஆராய்வாங்க. ஸோ இதுக்கு பேரலாக புதுக்கோட்டையில் ஒரு சமூக ஆர்வலர் வந்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார். ஜாஃபர் அவர் வந்து இந்த சாண்டு சம்பந்தமான மணல் சம்பந்தமான கனிம கொள்ளையை தடுக்கணுங்கிறதுக்காக தொடர்ச்சியாக வந்து போராடி கொண்டே இருந்தவர். அங்கே இருக்கிற லோக்கல் நிர்வாகத்தை தொடர்ச்சி அணுகிட்டே இருந்தவர். ஆனால் அவர் வந்து இந்த மாதிரி வந்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இப்போ இந்த மாதிரி கொலை செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற போது நாளைக்கு இந்த மணலுக்கு எதிராகவோ இந்த கனிம வளத்தை தடுக்கணுங்கிறதுக்கு எதிராகவோ யாராவது ஒரு விஷயத்த சொல்லணும், புகார் கொடுக்கணுங்கிற தைரியம் எப்படி மக்களுக்கு வரும்? இதுக்கு முன்னாடி ஒரு விஓ போய் வீட்டுக்குள்ளே போய் வெட்டினாங்க, தாசில்தார் ஒருத்தர் லாரி ஏற்றி கொண்டாங்க. இது எல்லாமே மணல் சம்மந்தப்பட்டது தானே. மணல் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நீங்கள் யாராவது ஒரு தடையாக இருந்தாங்கன்னா கொலை பண்ணுறதுன்றது ரொம்ப சாதாரணமான விஷயம். ஏன்னா குவாண்டம் அதிகம். யார் கொலை பண்ண மாட்டாங்கன்னு சொன்னால் 2 லட்சம் 3 லட்சம்னா இதுக்கு போய் யாரையா கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போகிறதுன்னுவாங்க. இதனோட குவாண்டம் வந்து அதிகம், 100 கோடி 200 கோடின்னு. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஆளை கூப்பிட்டு நீ கொண்டுட்டு நீ ஜெயிலுக்கு போயிடு, உன் ஃபேமிலி நான் பார்த்துக்கிறேன், 1 கோடி கொடுத்தா உன் ஃபேமிலி நான் பார்த்துக்க போகிறேன், 10 வருஷத்தில் வெளில வர போகிறேன் அப்படிங்கிற அளவுக்கு குவாண்டம் அதிகம். அதனால் எந்த எக்ஸ்டென்ட்டுக்கும் போவாங்க. விஓவை அடிப்பாங்க, தாசில்தாரை அடிப்பாங்க, இந்த மாதிரி ஒருத்தர் சமூக ஆர்வலரை ஏற்றி கொள்ளுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் இதில் துரதிருஷ்டவசமாக என்ன சொல்கிறதுன்னா அதிமுக கூட இதில் போராடாமல் இருக்குது. ஏன்னா அவங்களோட கட்சியில் சிறுபான்மை அணியில் இருக்கிறவர், அவர் கூட அது எடப்பாடி அவர்கள் கூட அது எடுக்காமல் இருக்கிறது எனக்கு ஒன்றும் புரியல. ஏன் இப்படி? ஒருவேளை ஆக்சிடெண்ட்டாக இருக்கிற வரைக்கும் விட்டுடலாம், இது ஆக்சிடென்ட் இல்லைன்னு ப்ரூவ் ஆகிடுச்சு. இப்போது அது அப்போ கூட எதுவும் பண்ணாமல் இருந்தால் கஷ்டமாக இருக்குது. பட் இதெல்லாம் மக்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. அதாவது மணல் விஷயத்தில் யாராவது நீங்கள் டச் பண்ணிங்கன்னா உங்களை கொன்றுவோம் அப்படின்னு சொல்கிறது வந்து எந்த வகையில் மனித வாழ்க்கைக்கு ஏற்படுதுன்னு தெரியல எனக்கு. இப்போ அடுத்த விவகாரம் போனோம் அப்படின்னா, இப்போ திருப்பரங்குன்றம் சம்பந்தமாக ஒரு பெரிய ஒரு சர்ச்சை போயிட்டுருக்கு. அங்கே வந்து ஆளுங்கட்சியோடைய ஒரு எம்பி போய் அங்கே தகராறு பண்ண, அப்புறம் உங்கள் கட்சியோடைய மூத்த தலைவர் எச் ராஜா போக நிறைய விஷயங்கள் போயிட்டுருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். இது யாரால், இதுக்கு என்ன பேக்ரவுண்ட் நினைக்கிறீங்க, இதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க?
இல்லை அவங்க வந்து எப்பவுமே சிக்கந்தர் மலைன்னு அது சொல்கிறாங்க. பட் தீர்ப்பு உயர்நீதிமன்ற தீர்ப்புலேயே ஒரு சொல்லியிருக்காங்க, இந்த என்டையர் மலையே வந்து கோயிலுக்கு சொந்தமானதுன்னு கொடுத்துருக்காங்க. அது ஒரு பக்கம் இருந்தாலும் இவங்க சொல்கிற மாதிரி அங்கே தர்கா இருக்குதுன்னு வச்சுப்போம். இருக்குது, அங்கே அவங்க வழிபடுறாங்க. இந்த பக்கம் காசி விஸ்வநாதன் ஆலயம் இருக்குன்னு. காசி விஸ்வநாதன் ஆலயம் எப்போ வந்ததுன்றதுக்கு வந்து தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறது பார்த்தா 300வது வருஷத்தில் வந்திருக்காங்க. 300 இயர்ஸில் வந்திருக்கு. இவங்க படையெடுப்பு வந்து 1300வது வருஷத்தில் வந்திருக்குன்றாங்க. முதல் வந்தது முகமது கில்ஜி. அவர் தான் முதல்ல வந்து இந்த மாதிரி மதுரையெல்லாம் அவரோட தளபதியின் மாலிக் கபூர்னு ஒருத்தர் இருந்தார். அவர் தான் மதுரையை எரிச்சார். அப்போ தான் இந்த தர்கா வச்சாங்கன்னா அப்படிலாம் வரலாறு சொல்கிறாங்க. எதுவாக இருந்தாலும் மூத்தது வந்து காசி விஸ்வநாதர் ஆலயம் அங்கே இருக்குது. இப்போ திருப்பரங்குன்றம் முருகர் கோயிலெலாம் அடிவார்த்த திருப்பரங்குன்றம் கோயிலெலாம் இருக்குது. இப்போ என்ன பிரச்சனைனா, இப்போ 2 பக்கமும் அவர் சொல்கிற மாதிரி சுமூகமாக வந்துட்டு இருக்கும் போது இப்போ நேராக ஒரு எம்பி வந்து இந்த மாதிரி பேட்டி கொடுக்குறது எல்லாம் பண்ணும்போது அங்கே இருந்த ஒரு சாதாரண ஒரு பையன் அவன் திருப்பி கேட்குறான், சார் இது வந்து வக்ஃப் போர்டுக்கு சொந்தமானதா சார் அப்படின்னு கேட்குறான். ஆமாம் வக்ஃப் போர்டுக்கு சொந்தமானதுன்றாரு அந்த இடம். அதோட விட்டால் பரவாயில்ல. உடனே அதை முடிச்சதுக்கப்புறம் எஸ்பியிலேருந்து எஸ்பிசிஐடிலேருந்து எல்லாரும் அந்த பையனை துரத்தி அவன் மேலே கேஸ் போட்டு பத்திரிக்கையாளர்லாம் சேர்ந்து நீ யாரா வந்து உள்ளே வந்து பத்திரிக்கையாளர் செய்தியாளர் அவன் சொன்னாங்க, பத்திரிக்கையாளர் செய்தியாளருங்களா அவர் யாருக்குன்னா பதில் சொல்லணும், மக்கள் பிரதிநிதி. நான் கேட்குற மக்கள் அது இங்கே கேட்காத. அப்போ என்ன நோக்கம் பாருங்கள். ஒரு பத்திரிக்கையாளர் என்ன சொல்லணும்னு யாரோனா கேள்வி கேளுங்க தம்பி, என்ன இருக்குது மரியாதை குறைவாக ஏதாவது கேட்டிருந்தாருன்னா நீ இந்த தம்பி நீங்கள் எங்களோட பத்திரிக்கையாளர் உள்ளே வந்து கெடுக்காதீங்க, எங்கள் மாண்பு கெடும், நீ வெளியில் போய் கேளு. அவர் சாதாரணமாக ஐயா இது வந்து எந்த வக்ஃப் போர்டு ஐயா, ஆமாம் வக்ஃப் போர்டு அப்படிங்கிறாரு. என்னென்னா அமைதியாக இருக்கிறத சீர்குலைக்கிறதுன்னு அவர் நவாஸ் கனி சொல்கிறார். யார் சீர்குலைச்சதுன்னு பார்த்தீங்கன்னா, அமைதியாக போயிட்டு இருந்த இடத்துல ஆடை கொண்டு போய் வெட்ட போகிறேன். ரொம்ப சிம்பிள் வினோத். இப்போது நான் 2 நண்பர்கள் இருக்காங்க வச்சுங்களேன். 2 நண்பர்களும் வந்து ஊருக்கு போகிறாங்க, ஒரு ஊருக்கு சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டு போகிறாங்க. 2 பேரும் ஒன்றா சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்றாங்க. 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸு. ஒருத்தர் வந்து நான்வெஜ் சாப்பிடுவார், ஒருத்தர் வெஜ்ஜு சாப்பிடுவார். எங்கே போவாங்க 2 பேர் சேர்ந்து? டேய் நீ அங்கே போ, நான் இங்கே போன்னு சொல்ல மாட்டாங்க, ஒன்றா சாப்பிட்ணும். அதில் யார் காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்க? நான்வெஜ் சாப்பிட்றவர் தான் காம்ப்ரமைஸ் பண்ணி வெஜ்ஜுக்கு வருவார். இதெல்லாம் ஈகோவா? சகிப்புத்தன்மை. ஏன்னா நான்வெஜ் சாப்பிட்றவர் வெஜ்ஜு சாப்பிட்லாம், வெஜ்ஜு சாப்பிட்றவர் நான்வெஜ் சாப்பிட முடியாது அவரால். அவன் சொல்கிறாரு கூட ஃப்ரெண்டு, டே நீ பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்டாலே எனக்கு முடியாது, ஸ்மெல்லே எனக்கு ஆகாதுடான்னும் போது ஒரு மனிதன் என்ன பண்ணணும்? எனக்கு என்னடா இருக்குது, நாளைக்கு சாப்பிட்டுக்க போகிறேன், கிடைக்காததா உன் கூட சாப்பிட்றேன்டான்னு வர்றது தான் இது. இந்த மலையில் 2 இருக்குதா வச்சுப்போம். இந்த கோயிலில் வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்? நமக்கு சாப்பிடவே இடம் இல்லை, கீழே இறங்கி வந்து எங்கன்னா சாப்பிட போகிறோம். ஏன் மேலே தான் சாப்பிட்ணுன்றது வந்து ஒரு 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 இதுக்கு ஹிந்து மதத்தை புண்பர வைக்கிறது தானே. அதை ஒரு எம்பி வந்து நின்றுக்கிட்டு ஏன் ஆடு அமிச்சா ஏன் நீங்களாம் நிறுத்துறீங்களாமே, இத்தனை நாள் ஆடு தானே இப்போ வெட்டிட்டு இருந்தாங்க அப்படின்னு. எஸ்பி இல்லை சார் இல்லை சார், இனிமேல் உணவு எடுத்துகிட்டு போகலாம் சார் அவ்வளோண்ணா. உணவு எடுத்துகிட்டு போகிறதுக்கு நீங்கள் அலோவ் பண்ணிங்கன்னா இது தேவையில்லாமல் எங்கே வரும்னா என்ன பண்ணுங்க, உணவு வந்து எல்லாரும் ஒரே மாதிரி சாப்பிட மாட்டாங்க. அதில் சில பேர் என்ன பண்ணுவாங்க, வேணுன்ட்டு என்ன பண்ணுவாங்க, அங்கே வர பக்தர்கிட்ட காமிச்சு சாப்பிடுவாங்க. இந்த பக்கம் பக்தர் என்ன பண்ணுவாங்கன்னா, உனக்கு எனக்கு இது பிடிக்காது பண்ணுறல்ல, உங்களுக்கு பிடிக்காத ஒரு கறி இருக்குது அதை நாங்கள் சாப்பிட்றோம் அப்படின்னு வந்ததுன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் தேவையில்லாமல் பிரச்சனை தான் வரும். இது வந்து ஒரு 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 எம்பியாக இருக்கிறவர் இதெல்லாம் வேணாம்ப்பா, அவங்க பாட்டு அவங்கக்கிட்ட நம்ம இருப்போம், எதுக்கு இந்த மாதிரி தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிக்கிட்டு விடுங்கன்னு சொல்லிட்டு 2 பேருமே சுமூகமாக போகிறது தான் எல்லாருக்கும் நல்லது. நான் பண்ணுவேன். ஆனால் இதில் என்ன ஒரு பெரிய ஒரு விஷயம் என்னன்னாங்க, இவங்க எல்லாரும் நினைக்கிறது என்னென்னா, இது மாதிரி நம்ம டீஸ் பண்ணிட்டே இருந்தோம்னா அங்கே இருக்க இஸ்லாமிய சமூகத்தில் இருக்கிறவங்களுக்கும் கிறிஸ்தவ சமூகத்தில் இருக்கிறவங்களுக்கும் குஷியாகி நமக்கு ஓட்டு போட்டுருவாங்கன்னு. எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ நண்பர்கள் வந்து முகம் சொல்லிக்கிறாங்க, இஸ்லாமிய நண்பர்களும் கிறிஸ்தவ நண்பர்களும், ஏன்பா இதில் போய் பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க, சாப்பிட்றோம் தான் வீட்டில் போய் சாப்பிட்டு வேண்டியது தானே, நாங்கள் வீட்டில் கூட நாங்கள் எங்கே வேணாலும் சாப்பிட்றோம், இது எதுக்கு அங்கே மலையில் போயிட்டு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு அப்படின்னு முகம் சொல்லிக்கிறாங்க. இவங்க நினச்சிருக்கிறது என்னென்னா, திமுக இந்த திராவிட இந்த இவர் அதிமுக பண்ண மாட்டாங்க, இந்த திமுக சேர்ந்து எல்லோரும் என்ன தெரியுங்களா, ஒரு சிறுபான்மை ஓட்டு நமக்கு வருது கன்ஃபார்மாக, அதை தக்க வச்சுக்கணுன்றது டீஸ் பண்ணுறது. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஹிந்துஸை டீஸ் பண்ணாலே அவங்களுக்கு நம்ம மேலே பாசம் வரும்னு. அப்படிலாம் இல்லை, அவங்க பாட்டு அவங்க எப்பவும் போல தான் இருக்காங்க. நீங்கள் தான் தேவையில்லாமல் பண்ணிகிட்டு இருக்கீங்க. இப்போ நம்ம எதிர் வீட்டில் ஒருத்தர் இருக்கார், நம்ம இங்கே 2 பேர் இருக்கோம், அவரை டீஸ் பண்ணிட்டே இருந்தீங்க வச்சிங்களேன் ஒருத்தர் போய், அப்போ எல்லாருக்கும் நம்மளை பிடிக்கும், அவரை டீஸ் பண்ணலாம், ஏன்னா அவர் டீஸ் பண்ணால் எல்லாருக்கும் நம்மளை பிடிக்கும்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா யாரும் அவங்க யாரும் எதிர்பார்க்கல, நீங்கள் அதை பண்ணிகிட்டே இருக்கீங்க. அதே தான் இங்கே திமுக ஆகும். இதில் தொடர்ச்சி தான் வந்து இந்து பண்டிகைகளுக்கு நான் வாழ்த்து சொல்ல மாட்டேன்னு சொல்கிறது என்னென்னா, வாழ்த்து சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே கண்ணடிக்கிறது. எப்படி, நான் உங்களுக்கு தாங்க இருக்கிறேன், இவங்களை பார்த்தாலே எனக்கு பிடிக்காதுங்க. அவங்க கேட்கலையே எங்கேயுமே. எங்கேயாவது ஒரு இஸ்லாமியராவது கிறிஸ்டினாவது தயவுசெய்து தீபாவளிக்கு வாழ்த்து சொன்னால் நாங்கள் ஓட்டு போட மாட்டேன்னு சொன்னாங்களா?
அவங்க ரம்ஜானுக்கு கொடுங்க எனக்கு சொல்லுங்கள், கிறிஸ்மஸ் சொல்லுங்கள், நாங்கள் ஜாலியாக இருக்கோம். அவங்க போகிறாங்க. இவங்களா பார்த்து அண்ணா பார்த்தீங்களா எவ்வளோ அடித்தாலும் பார்த்தீங்களா நான் சொல்லவே இல்லை தீபாவளிக்கு, ஏன்னா உங்கள் மேலே ரெண்டு உயிர்னு அவங்க கிடக்குறானே அப்படின்னு இவங்களை திட்டினா இவங்க ஓட்டு வரும்னு. இது என்ன பாலிசி இது? அதானே அவர் திமுக தலைவராக இருந்தால் ஸ்டாலின் அவர் நான் கேட்க மாட்டேன். ஒரு முதல்வராக இருக்கும்போது எனக்கும் தானே முதல்வர், இந்துக்களும் சேர்ந்து முதல்வர், ஒரு பரம பக்தருக்கும் அவர் தானே முதல்வர். அவர் எதிர்பார்க்க மாட்டாரா தீபாவளி அன்றைக்கி முதல்வர் வாட்ச் சொல்லுவாருன்னு? எத்தனையோ நாடுகளில், நியூசிலாந்து போன நாடுகளெல்லாம் மொத்தமே 20,000 பேர் தான் இருப்பாங்க இந்தியன்ஸ். அந்த பிரைம் மினிஸ்டர் வந்து ஹாப்பி தீபாவளின்றாங்க. அவங்க மக்கள் தொகையில் ஒரு 0.1% கூட இருக்காது. இருந்தாலும் இந்த ஊரில் ஒரு 20,000 பேர் இந்தியன்ஸ் வாழறாங்க. அவங்களுக்கு வந்து இன்றைக்கி பண்டிகை ஹாப்பி ஹோலி, ஹாப்பி தீபாவளின்றாங்க. அப்போ அவங்களுக்கு என்ன தெரியாதா? எதுக்கு சொல்கிறேன்னா இதெல்லாம் இவங்களாம் வந்து பண்ணிக்கிட்டு இதுக்கு ஒரு எம்பி பலியாகிறாருன்னு நினைக்கும் போது தான் கஷ்டமாக இருக்குது. அவங்க தரப்புலேருந்து சொல்லும்போது இதை வந்து பொலிட்டிசைஸ் பண்ணுறது பிஜேபி தான். இப்போ ராஜா சார் அங்கே போய் பேசுனதாக எப்போ போனார்? செய்தியாளர் சந்திச்சார். அவர் எப்போ போனார்? ராஜா சார் எப்போ போனார்? அந்த எம்பி போனதுக்கு ஏன் அவர் போனார்? முதல்ல எதுக்கு அந்த ஆடு எடுத்துகிட்டு மேலே போகிறீங்க? ஆடு எடுத்துகிட்டு மேலே போகிறது எதுக்குன்னா வெட்ட போகிறேன்னாங்க. நான் இப்போ சொன்னேன்ல, வெட்டினா பக்கத்தில் இருக்கிற விஸ்வநாதன், காசி விஸ்வநாதன் ஆலயத்தில் இருக்கிற பக்தர்கள் பார்த்தா எப்படி இருக்கும்? நம்ம ஊர்லேயேங்க எல்லா கோயில்லையும் ஆடு வெட்ட முடியாது. சில கோயிலில் மட்டும்தான் ஆடு வெட்ட முடியும், சில கோயிலில் வெட்டவே முடியாது. ஹிந்துக்களுக்குள்ளேயும் இவ்வளோ விஷயம் இருக்குது. நான் நான்வெஜ் சாப்பிடுவேன், நீங்களும் சாப்பிடுவீங்க. இருந்தாலும் என் முன்னாடி வந்து ஆடு வெட்டுறது நான் விரும்ப மாட்டேன். இது ஒரு மாதிரி ஒரு வாழும், அதான் சொன்னாங்க ஹிந்துவிசம் நாட் இது ஹிந்துவிசம் நாட் ரிலிஜன், வே ஆஃப் லைஃப்னாங்களே. வாழும் முறை, நான் வாழற முறையில் வந்து எனக்கு இது பிடிக்கல. நான் ரொம்ப நாள் பொறுத்து இப்போ தான் யோசித்தேன், தமிழ்நாட்டில் இத்தனை வருஷம் வாழ்ந்துட்டு இருக்கிறோம், ஒரு இடத்துல கூட இங்கே பசுக்கறி விற்கும்னு எங்கேயும் போடல. போர்டு போட்டிருக்கீங்களா? எங்கேயாவது ஒரு இடத்துல மாட்டுக்கறி விற்கும் போட்டிருக்கீங்க. யாராவது ஒருத்தராவது இங்கே பசுக்கறி விற்கப்படும் போட்டிருக்காங்களா? அஃபென்ஸ் தமிழ்நாட்டில். பசுக்கு அகெயின்ஸ்டாக இருக்கிறானுங்க. இங்கே திராவிடம் தான் இன்றைக்கி எல்லாமே. இது அந்த மண், கலர் மண், பெரியார் மண்ணாங்க. இங்கே பசுக்கு எவ்வளோ பயம்? பசு வைக்க முடியாது. இன்றைக்கும் இங்கே பசு மேலே வச்சு பசுக்கறி விற்கப்படும் எங்கேயும் போர்டு போட்டு அரெஸ்ட் பண்ணுவாங்க. அப்போ பசுக்கு உண்டான மரியாதை இன்னும் உண்டு. ஆனால் கோமியத்தை கிண்டல் பண்ணுவாங்க. வித்தியாசம் பாருங்கள். கோமியம்ன்றது அவங்களோட நம்பிக்கை, அது ஒருத்தர் நம்பிக்கை. அப்போ நான் மற்ற மத நம்பிக்கைக்கு எனக்கு இது தப்பாக தெரியுது, நான் விமர்சிக்கலாமா? இல்லை, நம்பிக்கைனா இப்போ அது வேற யாராவது சொல்லியிருந்தா பிரச்சனை இல்லை. அது வந்து ஐஐடிங்கிறது ஒரு பெரிய டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூஷன். அந்த இன்ஸ்டிடியூஷனை லீட் பண்ணுற ஒருத்தர் இப்படி சொல்லாமா? அவர் தான் சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணுறேன்னாரு. அவர் நான் ப்ரூவ் பண்ணுறேங்கன்னு சொல்லி இப்போ தான் நான் நேற்று தான் சொன்னீங்க கேரளாவில் வந்து மருந்தாக விற்கிறாங்கன்னு சொன்னேன். அது எப்படின்னா பினராயி விஜயனுக்கு தெரியாத கம்யூனிஸ்ட் அறிவு இங்கே இருக்கவங்களுக்கு தெரியுதா? அப்போ அவரு ஏன் சொல்கிறாரு விற்கலாம் அப்படிங்கிறாரு? ஏன் நமக்கு தெரியலையே, அதில் ஒரு மெடிசனல் வேல்யூ இருக்குன்னு இவர் சொல்கிறாரு. இல்லைன்னு நீங்கள் சொல்லுங்கள், இல்லை மறுத்துட்டு போங்க. எவ்வளோ விஷயம் இருக்கு இல்லைங்க. சில நீங்கள் ஆந்திராவில் போனீங்கன்னா சின்ன சின்ன மீன் வந்து ஆஸ்மாவுக்கு உள்ளே சாப்பிட விற்பாங்களா? யார் அங்கே போகிறாங்க? அந்த மீன் ஓகேன்னு சாப்பிட்றவங்க போகிறாங்க. அதை மீன் ஸ்மெல்லே பிடிக்காதவங்க என்ன சொல்லுவாங்க? இதெல்லாம் மூட நம்பிக்கைன்னுவாங்க. கரெக்டாக? நம்பிக்கை இருக்கிறவங்க மீனை சாப்பிட்றான், நம்பிக்கை இருக்கிறவன் கோமியம் குடிக்கிறான். உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா நீ போயிடு. அதை குடிக்கிறவங்க பார்த்து கிண்டல் பண்ணுறதுன்றது அந்த உரிமை உனக்கு இருந்ததுன்னா நான் ஒரு பட்டியல் போடுறேன். பிற மதத்தில் இருந்து என்னென்னலாம் இருக்குது நான் பட்டியல் போடுறேன். அதெல்லாம் உங்களால் கிண்டல் பண்ண முடியுமா? பண்ணக்கூடாது. அது அவங்க நம்பிக்கை. மண் சோறு சாப்பிட்றாங்க. யாராவது ஒருத்தர் வெளிநாட்டில் யாராவது பார்த்தா வச்சுங்க, என்ன இவ்வளோ அன்ஹைஜீனிக்காக சாப்பிட்றீங்க, மண்ணை யாராவது சாப்பிடுவாங்களோ அவன் சொல்லுவான். மண் சோறு சாப்பிட்ற நம்பிக்கை உள்ளவங்க சாப்பிட்றாங்களே, குத்திக்கிறீங்களே, அழகுல குத்திக்கிறாங்களே. உலகத்தில் யாராவது பார்த்தா காட்டு முன்னாடி தரணும், என்ன இப்படி குத்திக்கிறீங்கன்னு. ஆனால் குத்திக்கிறவங்க நம்பிக்கையோடு குத்துறாங்க. அதை நான் என்ன சொல்கிறேன்னா, நீ எங்கே இருக்கிறியோ நீ அங்கே நான் எங்கே இருக்கிறோம் அங்கே இருக்கிறேன். உன் இதில் நான் வரல. அதான் கான்ஸ்டியூஷன் சொல்கிற மாதிரி உன் மூக்க தொடுற வரைக்கும் தான் என் உரிமை, சுதந்திரம். நான் என் வேலையை பார்க்குறேன், உன் வேலையை. அதை விட்டுட்டு ஒரு எம்பியே வந்து நின்றுட்டு அப்புறம் ஆடு மேலே போகுது ஏன் தடுத்தீங்க? இதுக்கு முன்னாடி ஒரு எம்பி இருந்தார், சேகுவாரா எம்பி. அவர் பெரிய ஒரு புரட்சியாளர் ஒருத்தர் இருந்தார். ஒரு பூஜை போட்டாருன்னா அங்கே சீக்கிய மதம் வரணும், ஃபாதிரியார் வரணும், முல்லா வரணும், எல்லாம் வரணும், எல்லோரும் ஒன்றா தான் வரணும் அவருக்கு. இப்போ அவர் எங்கே இருக்குன்னு தெரியல. இதுதான் தப்பு. நம்ம அந்த ஊரில் கான்ட்ராக்ட் எடுத்தும் ஹிந்து. அவர் என்ன பண்ணுவார்? முல்லா கூப்பிட்டு வருவாரா? அவர் போய் கிறிஸ்டினை கூப்பிட்டு வராரா? ஃபாதர் வரமாட்டேன்னு வர. நீ யாரும் என்னை கூப்பிட்றதுக்கு கேட்பார். அந்த அறிவு கூட இல்லாமல் ஒரு கவர்மெண்ட் ஒரு பூஜை போட்டால் உலகத்திற்கு அத்தனை மதத்தில் சேர்ந்தும் இத்தியோப்பியாவிலேருந்து ஒரு 4 ஃபாதர் எல்லாம் வரணும்னு அவர் சொன்னார். இதெல்லாம் எதுக்குன்னு சொன்னால், இப்படி பண்ணுறதை வச்சு சைடில் ஒரு கண்ணடிக்கிறது. பார்த்தீங்களா, உங்களுக்காக நான் எவ்வளோ போராடுறேன், எனக்கு ஓட்டு போட்டிருக்கேன். இந்த ஓட்டுக்கு தான் எல்லாமே. ஓட்டு மட்டும் இல்லைன்னா நாளைக்கு சிறுபான்மையினருக்கு ஓட்டு இல்லைன்னு சொல்லி பாருங்கள். இந்த திராவிட கட்சிகள் என்ன பண்ணுறாங்க பாருங்கள், திமுகவும் மற்ற கட்சிகளும். அவங்க எங்கே இருக்காங்கன்னு மதிக்க மாட்டாங்க. ஓட்டுக்காக மட்டும் அது சிறுபான்மை மக்கள் இப்போ புரிஞ்சுருக்காங்க, இப்போ நல்லா தெரிஞ்சிருக்காங்க, இவங்க நல்லா ஏமாத்துறாங்க நம்மளை அப்படின்னு.
சார் இப்போ இன்னொரு விவகாரம் பார்த்தோம் அப்படின்னா, டங்ஸ்டன் விவகாரத்தில் வந்து அந்த மக்களுடைய போராட்டம், அதுக்கப்புறம் வந்து உங்க பாஜக தலைவர் அங்கே போய் போராட்ட குழு கூட்டு போனது, அப்புறம் தமிழக அரசு வந்து முதலமைச்சரே சட்டமன்றத்தில் பேசியது உள்ளிட்ட பல்வேறு அழுத்தங்களால் வந்து அது திரும்ப பெறப்பட்டது ஒரு வகையில். ஆனால் அப்போ வந்து இதே எதிர்பார்ப்போட இன்னொரு ஊர் மக்களும் இருக்கிறாங்க, பரந்தூர் மக்களும் வந்து அவங்களுடைய எதிர்பார்ப்பையும் சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. குறிப்பாக நேற்று வந்து தமிழக அரசு கொடுத்த அந்த ஆவணமே போய், அந்த ஆவணத்தில் இருக்க விஷயங்கள்லாம் போய், பரந்தூரில் அப்படி இல்லைன்னு அவங்களும் ஒரு அறிக்கை, அந்த போராட்ட குழு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். இது ரெண்டுத்தையும் எப்படி பார்க்குறீங்க? முதல்ல அரிட்டாப்பட்டியில் வந்து முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். நான் வந்து என் வீட்டுக்கு ஒருத்தரை வாங்கன்னு கூப்பிட்றேன், வாங்க நீ விருந்தாளியா வாங்க என் வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிட்றேன். அவர் வந்துட்டார். கிட்ட வந்ததுக்கப்புறம், இங்கே வந்ததுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்துட்டு திரும்ப போ திரும்ப போ திரும்ப போன்னு சொல்லி அவர்னா நீ தானே கூப்பிட்ட, நீயே கூப்பிட்டு வந்தேன், நீ வேணா போகிறேன்னு போயிட்டு வந்து, இது எங்களுக்கு கிடைத்த வெற்றினா எப்படி இருக்கும்? உடனே அவர் மீசை திருப்பிட்டு, இது எனக்கு கிடைத்த வெற்றி, இது எனக்கு நான் சொன்னதுனால தான் அவர் திரும்பி போனார், நீ சொன்னதுனால நான் வந்தேன்றார் அவர். நீ கூப்பிட்டதுனால தான் உன் வீட்டுக்கு வந்தேன், நீ வேணான்ட்டு அதே சொல்ல வேண்டியது, நான் அப்பயே போயிருப்பேன்றார். ரொம்ப குரூயலாக சொல்கிறேன். இது என்ன பிரச்சனைனா, இவருக்கு முதல்ல இதில் இந்த இடத்த ஐடென்டிஃபை பண்ணி, இந்த இடத்த டங்ஸ்டன் கிடைக்குது, இங்கே நம்ம வந்து நாங்கள் எடுக்கணும்னு முடிவு பண்ணுறோம், இங்கே ஏலம் போகலாமா, கப் சிப் போகலாம் பண்ணுங்க, சரி ஏலம் நாங்கள் போட போகிறோம், அமைதி, ஏலம் போங்க. ஏலம் போடுறாங்க, 4 தடவை போடுறாங்க, யாரும் வரல. 5ஆவது தடவை வராரு. பாவம் அவர் என்னன்னா பெரிய என்ன ஸ்டெர்லைட் ஒரு ஓனர் வந்துட்டார், அதான் பிரச்சனை. இப்போ அங்கே ஒரு சென்சிட்டிவிட்டி அவர் எடுத்துட்டார். நல்லா தூங்கிட்டு இருந்த தமிழக அரசுக்கு யாராவது சொல்லிட்டாங்க, அண்ணே அங்கே அவர் எடுத்துட்டார், வேதாந்தா எடுத்துட்டாருண்ணே, வேறு யார் எடுத்திருந்தாலும் பரவாயில்லண்ணே, வேதாந்தா எடுத்துட்டாருண்ணே. இப்போ என்ன பண்ணுறதுன்னா, இருக்கவே இருக்குது பாலிடிக்ஸு, மாநில சுயாட்சியை தலையிடாத, மத்திய அரசை திரும்ப போ அப்படின்னோடனே எனக்கு வேண்டான்றாங்க. மத்திய அரசு நான் சொல்லுது, எப்பப்பெல்லாம் மாநில அரசு ஒரு இடத்த வேணான்னு சொல்லுதோ நாங்கள் உள்ளே வர முடியாது. இது மீத்தேனாக இருந்தாலும் சரி, டங்ஸ்டனாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, மாநிலத்தில் இருக்கிற ஒரு அரசு இந்த இடத்த கைப்பற்றி எங்களுக்கு கொடுத்தால் ஒழிய நாங்கள் வந்து அங்கே அது செயல்படுத்த முடியாதுன்னு சொன்னாங்க. இதைத்தான் முதல்ல சொன்னால் ஞாபகம் இருக்குங்களா? மீத்தேனுக்கு வந்து நான் வந்து ஆய்வுக்கு தான் கையெழுத்து போட்டேன், இந்த இடத்துல தண்ணி இருக்குதான்னு பார்க்க தான் கையெழுத்து போட்டேன். தண்ணி இருக்குது வீட்டுக்கு போகலாம் எல்லாருன்ட்டார். தண்ணி இருந்தால் எதுக்குங்க இருக்குன்னா இப்போ யூஸ் பண்ணது கேட்கலிங்க. இங்கே தண்ணி இருக்குதா பெட்ரோல் இருக்குதான்னு நாங்களாம் போர் அடிக்குதுன்னு பார்த்தோம், இங்கே தண்ணி இருக்குது எல்லாரும் வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டார் ஸ்டாலின் ஒரு தடவை சொன்னார். இந்த விளையாட்டுக்கெலாம் நாங்கள் வர முடியாது. மத்திய அரசு கேட்டுச்சு கொடுத்தீங்க. ஓ டங்ஸ்டன்றது எல்லா இடத்துலையும் கிடைக்காது, சில இடத்துல தான் கிடைக்கும். மாநில அரசு கேட்குது, கொடுத்துட்றாங்க. ஒரு மாற்றி வச்சுக்கோங்க, மாநில அரசு டங்ஸ்டன் வேணும்னு கேட்குது, ஒரு மாநில அரசு இவங்க கொடுக்குறாங்க, வந்து எடுத்துங்கன்றாங்க. இவங்க வரவே இல்லை, மத்திய அரசு வரவே இல்லை, வேண்டாம் நான் வரமாட்டேங்க அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? பாரபட்சம் காட்டுகிற மத்திய அரசுன்னு சொல்லுவீங்களா இல்லையா? நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா வருவோம், வேணான்னா வரமாட்டோம். ஆனால் நீங்கள் என்ன கண்ணீங்க, வான்னு சொல்லிட்டு வர வழியில் பாதி வழியில் வரும்போது திருப்பி அனுப்புறீங்க பாருங்கள். அனுப்பிச்சிட்டு நான் தான் அனுப்பிச்சிட்டு மீசையை முறிக்கிறது எவ்வளோ மோசமான விஷயம். இதை முதல்ல நீங்கள் மக்கள்கிட்ட சொல்லியிருக்கணும்ல, நான் இங்கே கொண்டு வர போகிறேங்க, முடியும் வேணான்னா விட்டு பண்ணு தானே. இது அங்கே அதே தான் இங்கே பரந்தூரில் மக்கள் கேட்கல, மத்திய அரசும் கேட்கல பரந்தூரில் வேணும்னு. 4-5 இடத்துல எடுத்து ஃபீஸிபிலிட்டி ரிப்போர்ட் கொடுங்கன்னாங்க, 4 இடத்துல கொடுத்தாங்க. 4 இடத்துல பன்னூரும் பரந்தூரும் 2 நல்ல இடம் அப்படின்னு எடுத்து கொடுத்தோம். அதில் பரந்தூர் எடுத்துங்க நீங்கள் கொடுத்தீங்க. யார்? மாநில அரசு கொடுத்தது. மாநில அரசு கொடுத்த இடத்துல ஒரு பேச்சுக்கு இல்லை இங்கே வந்து 20 நீர்நிலை இருக்குது, பன்னூரில் 10 தான் இருக்குது, நாங்கள் 10 இடத்துக்கு போகிறோன்னு மத்திய அரசு சொன்னால் உனக்கு அதுவாக வேலை, சொல்கிறத மட்டும் செய், மாநில அரசு உள்ள சுயாட்சி உள்ளே வராத, யாரை கேட்டு உள்ளே வந்தாலும் அதுக்கு ஒரு போராட்டம் பண்ணுவீங்க. சரி இதே எடுத்துக்கிறேங்க கொடுங்கன்னு சொல்லிட்டு 2த்தையும் அந்த 4த்தையும் ஃபீஸிபிலிட்டியில் பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் அவங்க பார்க்குறாங்க. அதாவது சீதோஷ்ண நிலை, கிளைமேட்டிக் சேஞ்ச், எப்போ பார்த்தாலும் பனி வராமல் இருக்கக்கூடாது. இன்னொன்று பறவைகள் சரணாலயம் பக்கத்தில் இருக்கக்கூடாது, ஏன்னா பறவைகள் நிறைய இருந்ததுன்னா ஃப்ளைட்டில் அடிக்கும், அது வரக்கூடாது. பூமி ரொம்ப கீழே இருக்கக்கூடாது, தாழ்வான பகுதியில் இருக்குமே. இது போன்ற பல விஷயங்கள், அது வந்து லாஜிஸ்டிக்ஸ் டு தி ஹார்பர், எல்லா பக்கமும் எந்த பக்கம் போனாலும் இதையெல்லாம் பார்த்துட்டு எவ்வளோ தூரம் இருக்குன்னு பார்த்தா இந்த பரந்தூர் நல்ல இடம்னு செலக்ட் பண்ணுறாங்க. இப்போ மக்கள் பிரச்சனை பண்ணுறாங்கன்னா நீங்கள் தான் போய் கன்வின்ஸ் பண்ணணும். இல்லைங்க இதை நாங்கள் தாங்க பண்ணோம், இதில் மத்திய அரசுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நாங்கள் தாங்க எடுத்து கொடுத்தோம், நான் உங்களுக்கு கன்வின்ஸ் பண்ண முடிஞ்சால் பண்ணணும், இல்லைன்னா கையை தூக்கிட்டு நேராக பன்னூருக்கு போயிடணும். அது நீங்கள் தான் பண்ணணும். நீங்கள் கொடுத்துற இடம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் விஜய் சொல்கிறார் ஒன்றிய மாநில அரசுன்றார். குறைந்தபட்சம் ஒரு புரிதல் நம்ம ஒன்றிய அரசு எங்கே வந்தது இல்லை. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க, அந்த மக்களே சொல்கிறாங்க ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுத்த ரிப்போர்ட்டே பொய்ன்னு. அப்போ யார் இதுக்கு இது தார்மீக பொறுப்பேற்கிறது யார்? ஸ்டேட் கவர்மெண்ட் தானே. அது எடப்பாடி அவர்கள் தலைமையில் இருந்தாலும் சரி, ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் இருந்தாலும் ஸ்டேட் கவர்மெண்ட் தானே. அதை முடிவு நீங்கள் தானே எடுக்கணும்.
அதை எடுக்காமல் மத்திய அரசுன்னு என்ன அர்த்தம்? நேற்று கூட சிஎம் சொல்கிறாரு, இது எங்களுக்கு கிடைத்த வெற்றி, மாநில சுயாட்சி கிடைத்த வெற்றின்னு கேட்குறாங்க. அடுத்த கேள்வி அரிட்டாப்பட்டியில் கேட்குறாங்க, அப்போ ஏங்க நீங்கள் வந்து ஏழை விடுறது சமைச்சிங்கன்னு கேட்டால் டோட்டல் சைலன்ஸ் எல்லாருமே. இது இனிமேல் எப்படி நம்ம பார்க்குறது? இனிமேல் ஒன்றும் பண்ண முடியும். இனிமேல் எதுவாக இருந்தாலும் மத்திய அரசு நேராக இதில் பேப்பரில் விளம்பரம் தான் கொடுக்கணும். ஐயா நாங்கள் வந்து நாளைக்கு வரப்போகிறோம், எங்களை கூப்பிட்டது ஸ்டாலின் ஐயா அவர் தான், அவர் திரும்ப போவானான்னு பார்த்துக்குங்க தயவுசெய்து, எங்கள் மேலே எந்த விதமான தவறும் இல்லை, ஐயா வணக்கம்னு நாங்கள் கொடுத்து தான் வரணும் இனிமேல். ஏன்னா ஃபுல்லாக போய் பேசுகிறதெல்லாம் போய், நாங்கள் தான் கூப்பிட்டோங்க, நாங்கள் தான் தப்பு பண்ணிட்டோம், ஏழை விடுறதுக்கு நாங்கள் தான் ஒத்துக்கிட்டோம். ஒன்று நான் என்ன சொல்கிறேங்க, மக்கள்கிட்ட தானே மன்னிப்பு கேட்க போகிறீங்க, யார்கிட்ட கேட்க போகிறீங்க? இல்லைங்க நாங்கள் கொடுத்துட்டோம், அங்கே போய் பார்த்ததுக்கப்புறம் தெரிஞ்சு மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அதனால் நாங்கள் வந்து எங்களுடைய சிந்தனையை மாற்றிக்கிட்டோன்னு சொல்கிறது என்ன உங்களுக்கு கௌரவம்? இன்னொரு தடவை இந்த பக்கம் வர வேலை வச்சுக்காதீங்க. மோடி அரசே போதும், இதெல்லாம் என்ன சவடால்? ஆனால் ஒன்று, இப்படிலாம் பண்ண தமிழ்நாட்டோட வளர்ச்சி எல்லா பக்கமும் யாரும் இந்த பக்கம் இங்கே இன்வெஸ்ட் பண்ண யாரும் வர மாட்டாங்க, எதுக்கும் வர மாட்டாங்க. ஏன்னா ஒரு கவர்மெண்ட்டே அந்தர்பல்ட்டி அடிக்கும் போது யாரை நம்பி வருவாங்க? மக்கள் எப்படின்னா போராடலாங்க. ஒரு கவர்மெண்ட் தானே நான் இருக்கேன் நீங்கள் வாங்கன்னு சொல்லணும். நான் இருக்கேன், இங்கே சந்திரபாபு நாயுடு கூப்பிட்றாரு, நீங்கள் வாங்க நான் பார்த்துக்கிறேன்னு. அங்கே போவோன்னா இங்கே வருவாங்களா? இல்லை, ஆனால் பரந்தூர் விவகாரத்தை பொறுத்தவரை திமுகவுடைய செய்தி தொடர்பாளர் சொல்லும்போது என்ன சொல்கிறாரு, அந்த ப்ராஜெக்டை பொறுத்தவரை நாங்கள் வெறும் ஒரு லேண்டு அக்யூசியேஷன் ஏஜென்சி தான், வெறும் லேண்டை மட்டும் எடுத்து அதை வந்து நாங்கள் வந்து அவங்களுக்கு கொடுப்போம், இவ்வளவுதான். மற்றபடி அந்த ப்ராஜெக்டை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது, அந்த ப்ராஜெக்டுக்கான டெக்னிக்கல் ஃபீஸிபிலிட்டி பார்க்குறது, என்வாயன்மெண்டல் இம்பேக்ட் பார்க்குறது எல்லாமே ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்புறம் சிவில் ஏவியேஷன் மினிஸ்ட்ரிக்கு உட்பட்டது தான். இதில் வெறும் நாங்கள் லேண்ட் எடுத்து கொடுக்க மட்டும் தான் எங்கள் வேலை, அவ்வளோதான். அவங்க வேணான்னு சொல்லிட்டா நாங்கள் வேணான்னு சொல்லிட்டு போகிறோம், மத்திய அரசு வேணாம் இந்த இடம் வேணான்னா நாங்கள் வேணான்னு சொல்லிட்டு போகிறோம் அப்படிங்கிறாரு. இப்போ அங்கே போராடுற மக்கள் எல்லாம் எனக்கு எங்கள் வீடு போகுது, என்னோட நிலம் போகுதுன்னு சொல்கிறாங்களா, இந்த ஃபீஸிபிலிட்டி ரிப்போர்ட்டில் வந்து சீதோஷ்ண நிலையில் மத்திய அரசு தப்பு பண்ணுச்சுன்னு சொல்லி கேட்குறாங்களா? அந்த விண்டு இப்படி வருதுங்க, அந்த விண்டை மாற்றி இப்படி பண்ணியிருக்காங்க, தப்பு பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்களா? டெக்னிக்கலாக அவங்க கேட்கல, என் வீடு என் வாசல் போகக்கூடாது, அது யாரோட வேலை? அது வாங்கி கொடுக்குறது. இந்த இடத்த எடுத்து மத்திய அரசு கையில் கொடுக்குற வேலை யாருது? அது இடத்த எடுக்கும் போது ஒருத்தர் பிரச்சனை பண்ணுவார், ஒருத்தர் வந்து தீக்குளிக்க ட்ரை பண்ணுவார், இதெல்லாம் கன்வின்ஸ் பண்ண வேண்டியதுன்னு ஸ்டேட் கவர்மெண்ட் வேலை. மத்திய அரசு என்ன பண்ணணும்? சப்போஸ் மத்திய அரசு அங்கேருந்து பார்க்குது, இல்லைங்க அங்கே ஒரு 20 பேர் பிரச்சனை பண்ணுறாங்க, 2000 பேர் பிரச்சனை பண்ணுறாங்க, இந்த இடம் வேணாங்கன்றாங்க, பேச்சுக்கு வச்சு வேணான்றோம். பன்னூர் போகிறீங்க, அங்கே ஒரு 4000 பேர் பிரச்சனை பண்ணுறாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் இங்கே 4000 பேர் பிரச்சனை பண்ணுறாங்க, வேணாங்கன்னு சொன்னால் இவர் என்ன சொல்லுவார்? உங்களுக்கு என்னங்க அதை பற்றி? நாங்கள் இடம் கொடுக்குறோம், கொண்டாந்து கொடுங்கன்னு சொல்லுவாரா இல்லையா? அப்படி தானே சொல்லணும். அது என்ன இங்கே மட்டும் இப்படி அங்கே மட்டும் அப்படி? யார் அந்த அவர் செய்தி தொடர்பாளர் யார்? அவர் அவ்வளோ அறிவாக சொன்னது பிரசன்னா சொன்னார். அப்புறம் நீங்கள் முதலே சொல்லிடக்கூடாது. இல்லை முதலே சொல்லி தான் நான் சொல்லியிருக்க மாட்டேன். இதில் வந்து நாங்கள் இடத்த கையில் எடுத்து கொடுக்குறது எங்கள் வேலைன்னா அதை முதல்ல கொடுங்க. நீங்கள் இடத்த கொடுக்க தான் வேலைன்னீங்களே, இடத்த கொடுங்க, போதும் நாங்கள் பார்த்துக்குறோம். இடத்த எந்த பிரச்சனையும் இல்லாமல் கையில் கொடுத்துருங்க, அப்புறம் நாங்கள் மற்றதெல்லாம் அவங்க பார்த்துப்பாங்க. இல்லை, ஆனால் இப்போது டிட்கோ வந்து மத்திய அரசு அளித்த ஆவணத்திலே நிறைய குறைபாடுகள் இருக்குது, அதுலேயே நிறைய ஃபேக்சுவலாக நிறைய எரர் இருக்குதுன்னு அந்த போராட்ட குழு வந்து விரிவாக அறிக்கை கொடுத்துருக்குறாங்க. அப்போ அவங்க அறிக்கை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற போது இப்போ அங்கே வாட்டர் பாடிஸ் எவ்வளோ, அங்கே இரிகேஷன் லேண்ட் எவ்வளோன்னு சொல்லிட்டு வெவ்வேறு விதமான அறிக்கைகள் வரும்போது, இப்போ நம்ம ரொம்ப ரீசெண்டாக பார்த்தோம், அங்கே வந்து ஒரு வானிலை இப்போ போன வருஷத்தில் அங்கே ரன்வே கட்ட போடுறதா பிளான் பண்ணி வச்சுருக்கல, அவ்வளோ தண்ணி இப்போ ரொம்ப ரீசெண்டாக வந்த மழையில். அதே மாதிரி ஃப்ளைட் பேர்டு என்கவுண்டர்ஸும் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு ஏன்னா வேடந்தாங்களுக்கு வர பறவைகள் அது கடந்து போகுங்கிற போது. ஸோ இது எல்லாம் ஒரு கிரவுண்டு இதாக இருக்கும்போது இதை அப்படியே ப்ரொசீட் பண்ண முடியுமா? ரெண்டு நீங்கள் சொன்னது 2 விஷயம். டெக்னிக்கல் ஃபீஸிபிலிட்டின்றது வந்து நீங்கள் எந்த குறையாக இருந்தாலும் கேட்குறவங்களுக்கு எல்லா உரிமையும் உண்டு. மத்திய அரசு எப்படி நீங்கள் ஒத்துக்கிட்டீங்க, ஏன் அப்படி பண்ணீங்கன்னு கேட்டால் பதில் சொல்ல வேண்டிய கடமை மத்திய அரசுக்கு உண்டு, மாநில அரசுக்கு இல்லை. ஆனால் இடம் கொடுக்கறதுல இருக்கிற பிரச்சனையை தீர்க்க வேண்டியது மாநில அரசு. இப்போ எந்த பிரச்சனையும் நீங்கள் பேசுகிறீங்க, இந்த பிரச்சனைன்னா இவங்கெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் வராங்கல்ல, நீங்கள் சொல்கிறீங்களே ரொம்ப தண்ணி இருக்குன்னு, அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க, இல்லைங்க நாங்கள் ரைஸ் பண்ண போகிறோம், லேண்டே ரைஸ் பண்ண போகிறோன்னு ஒரு காரணம் சொல்லுவாங்க. வேடந்தாங்கல் பறவை வருதா, ஒன்றும் வராதுங்க, இங்கே வராது, நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி இங்கே சிலதெல்லாம் பண்ணி வச்சுருக்கிறோம், ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. பட் நீங்கள் இந்த இடம் கொடுக்குறதுல பிரச்சனை அப்படின்னு சொன்னால் அவங்கள கன்வின்ஸ் பண்ண வேலை மாநில அரசுக்கு. இன்னொரு விஷயங்க, எந்த ஒரு ப்ராஜெக்ட் எடுத்தாலும் வினோத், இதுன்னு இல்லை, நீங்கள் எந்த ஒரு ப்ராஜெக்ட் எடுத்தாலும் கண்டிப்பாக ஒரு சில பேருக்கு பாதிப்புகள் வரதான் செய்யும். நீங்கள் இப்போ நமக்கு இப்போ தெரியல, எனக்கு தெரியும், ஃபோர்டு எடுக்கும்போது நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன், காலேஜ் இந்த ஃபோர்டு இருக்குல்ல மறைமல் நகரில் 400 ஏக்கர் என்னமோ, அதெல்லாம் என்ன ஏக்கர் தெரியுங்களா? அதே செங்கல்பட்டுக்கு போகும்போது லெஃப்ட்டில் நான் பார்த்துட்டே போவோம், பச்சை பசேல்னு இருக்கும் அந்த இடம். இன்றைக்கி அது வந்து மிகப்பெரிய ஒரு ஃபேக்ட்ரி, அது பக்கத்தில் வந்து சிட்கோவோட ஃபேக்ட்ரி, மறைமல் நகர் சிட்கோன்றது வந்து பயங்கர ஃபேமஸ். அங்கே 400 ஏக்கர்
எதில் எடுத்தாங்க? இங்கே நம்ம ஹுண்டாய் இருக்குல்ல, கலைஞர் 2 ஃபேஸாக கொடுத்தாரு. இருங்காட்டுக்கோட்டை அங்கே என்ன இருந்தது கேளுங்க. இல்லை வெறுமே அப்படியே ஒட்டகங்களும் பாலைவனமோ எல்லாரும் அப்படியே சாதாரணமாக சுற்றிட்டு இருந்தாங்களா? உலகத்தில் எங்கே இருந்தாலும் கொஞ்சம் வந்து அக்ரிகல்ச்சர் லேண்ட் இருக்கும், நீர்நிலை இருக்கும். எது கம்மியாக இருக்கோ அந்த இடத்த பார்த்து எடுக்கணும். அது மாதிரி இருக்கவே முடியாதுங்கன்னு சொன்னீங்கன்னா எந்த ப்ராஜெக்ட்டும் பண்ண முடியாது. இப்போ நீங்கள் இன்னொன்று பக்கத்துலேயே இருக்க பரந்தூர்ன்றீங்க. இப்போ பன்னூர் ஆகட்டும் பரந்தூர் ஆகட்டும், நீங்கள் சொன்ன மற்ற 2 இடமும் பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த சென்ட்ரிக் நடுவில் இருக்கும். இந்த மீனம்பாக்கத்துலேருந்து ஒரு 25 கிலோமீட்டருக்குள்ளேயே இருக்கும். அவ்வளோதான் இருக்க முடியும். நீங்கள் இதை கொண்டு போய் நீங்கள் வெள்ளூரில் போட முடியாது, அவ்வளோ தூரம் போக முடியாது. அப்போ இங்கே பக்கத்தில் இருக்கிற இடத்துல 2000-3000 ஏக்கர் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். அந்த மக்கள்கிட்ட என்ன சொல்லணும்னா, எங்கள் மக்களுக்கு என்ன தெரியுங்களா, அந்த இடத்த விட்டு போகிறது சென்டிமெண்ட்டாக ஒரு கஷ்டம். அவங்களுக்கு என்ன கன்வின்ஸ் பண்ணி என்ன பண்ணணும்னா, ஆமாம்மா நான் இடம் வருது, உங்களுக்கு என்ன வேலை வேணுமா, இல்லை உங்களுக்கு 3 மடங்கு பணம் கொடுக்குறோம், நீங்கள் இந்த டெபாசிட் பண்ணி நிம்மதியாக இருங்க, இல்லை இதே அக்ரிகல்ச்சர் லேண்டை வெளியில் போய் இன்னும் 3 மடங்கு வாங்கிக்கிங்க, இங்கே விற்கிற விலையோட 3 மடங்கு கொடுத்து வெளில வாங்கிக்கிங்கம்மா, ஒரு வழி இல்லைன்னு கன்வின்ஸ் பண்ணுமே தவிர அவங்கள பார்க்காம விட்டுட்டு, அவங்கள அந்த பக்கமே போகாமல் பயந்து போய் விட்டுட்டு அவங்க கோச்சிட்டு தானே போவாங்க. அவங்க ஒரு கேட்குற கேள்விக்கு பதில்னா மக்கள் கொந்தளிப்பு அடைய தானே செய்வாங்க. நீங்கள் தான் அதுக்கு தானே மக்கள் பிரதிநிதி, அதுக்கு தானே எம்எல்ஏ எம்பி. அதெல்லாம் போக மாட்டோம், மத்திய அரசு தான் காரணம்னா எப்படி? அது எந்த ப்ராஜெக்ட் பண்ண முடியாது. நீங்கள் இந்த அளவுகோலை கையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் பண்ணுற ப்ராஜெக்டில் ஒரு நீர்நிலை பாதிக்கக்கூடாது, ஒரு வயல்வெளி பாதிக்கக்கூடாதுன்னு ஒரு முடிவு எடுத்துட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் எந்த ப்ராஜெக்ட்டும் வராது. மிஞ்சி போகிற 1/2 ஏக்கர் 1 ஏக்கர் 2 ஏக்கர் மேக்ஸிமம் ப்ராஜெக்ட் வரும். ஒரு 200 ஏக்கர் 300 ஏக்கர்னு போனீங்கன்னா எந்த ப்ராஜெக்ட்டும் வராது. நன்றி சார். பல்வேறு கேள்வி. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச்.